கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களிலே கடைசி நாட்கள் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். These days we are meditating the holy words of God with the help of the Holy Ghost under the title The Last Days. கிருபையின் காலத்திலே கடைசி நாட்களிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். We have come to the last days in this dispensation of grace. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் வாசிப்போம். Let's read Deuteronomy chapter 4 verses 30 and 31. When thou art in tribulation and all these things shall come upon thee, even in the latter days, if thou turn to the Lord thy God and shall be obedient unto his voice, for the Lord thy God is a merciful God, he will not forsake thee, neither destroy thee, nor forget the covenant of thy fathers which he sware unto them. நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கிருபையின் காலத்தின் கடைசி நாட்களிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். We have come to the last days of this dispensation of grace. இந்த கிருபையின் காலத்தின் கடைசி நாட்களில் கர்த்தராகிய இயேசு எதிர்பாராத நேரத்திலே நினையாத நாளிகையிலே மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார். At the end of this dispensation of grace, Lord Jesus Christ will appear in mid-heavens at a time and hour we think not. அவருடைய ரகசிய வருகையிலே மணவாட்டி சபையாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அல்லது கைவிடப்படாமல் இருக்க வேண்டுமானால் இந்த கிருபையின் காலத்தின் கடைசி நாட்களிலே நாம் கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். And in his secret coming, if we ought to be caught up as the bridal church, or if we should not be left behind, we have to turn to the Lord in these last days in this dispensation of grace. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read the prophetical book of Isaiah, chapter 55 verse 7, Let the wicked forsake his way, and the unrighteous man his thoughts, and let him return unto the Lord, and he will have mercy upon him, unto our God, for he will abundantly pardon. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவர், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். The wicked should forsake his way and turn to the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். The unrighteous man should leave off his thoughts and turn to the Lord. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். The wicked should forsake his way, and the unrighteous man his thoughts, and they should return unto the Lord. கிருபையின் காலத்தின் கடைசி நாட்களிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்கிற வெளிப்படுத்தலோடு நம்முடைய வழிகளை நாம் அனுதினமும் உய்த்து ஆராய்ந்து சோதிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். With the understanding or revelation that we have come to the last days in this dispensation of grace, we have to examine our lives. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். In Lamentations chapter 3 verse 40 we read of that. Let us search and try our ways, and turn again to the Lord. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். We have to search and try our ways and turn again to the Lord. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத்திரமே நம்முடைய வழிகள் ஒரு துன்மார்க்கனுடைய வழிகளாய் இருக்கிறதா அல்லது ஒரு மெய்யான கிறிஸ்தவனுடைய வழிகளாய் இருக்கிறதா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும்.
Only when we search and try our ways can we understand if our ways are wicked or if our ways are truly righteous before the Lord. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், Let me repeat. நம்முடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து பார்த்தால் மாத்திரமே, சோதித்து பார்த்து கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். அப்போது மாத்திரமே நம்முடைய வழிகள் துன்மார்க்கனுடைய வழிகளைப் போல் இருக்கிறதா அல்லது மெய்யான மனவாட்டி சபையாய் மாற வேண்டிய ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய வழியாய் நம்முடைய வழிகள் இருக்கிறதா என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். We have to search and try our ways and turn again to the Lord, and only if we search and try our ways alone can we know and find out that if our ways are wicked or if our ways are the ways of a true Christian as the bridal church which is getting ready for the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே துன்மார்க்கனுடைய வழிகள் என்றால் என்ன என்பதை நாம் கடந்த வாரத்திலே தியானிக்க ஆரம்பித்தோம். Last week we started to meditate about the ways of the wicked. துன்மார்க்கனுடைய வழி எப்படிப்பட்டதா இருக்கிறது? How are the ways of the wicked? துன்மார்க்கன் என்று சொல்லும்போது அவன் தேவனை தேடாதவன் என்று நாம் பார்த்தோம். When we see the wicked, they are the ones who do not seek the Lord. தேட வேண்டிய முறைமையில் தேவனை தேடாமல் இருப்பது. And they do not seek the Lord by the way they have to. தேட வேண்டிய நேரத்தில் தேவனை தேடாமல் இருப்பது. And they do not seek the Lord at the time they have to seek God. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து தேவனை தேடாமல் இருப்பது. They do not seek the Lord giving the honor due unto God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, When we read Psalm 10 verse 4, அங்கே துன்மார்க்கனுடைய அந்த துன்மார்க்கன் என்று சொல்லும்போது அவன் தேவனை தேடாதவன் என்றும் அவனுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதாகும். and in that verse we read that when we say of a wicked, he does not see God, and also God is not in all his thoughts. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் தேவனை எப்படி தேட வேண்டும்? How should we seek the Lord? நாம் கர்த்தரிடத்திலே கண்ணீரோடு புலம்பலோடு நாம் தேவனை தேட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். We have to seek the Lord with weeping and also with lamentation. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 49-50 வசனங்களை வாசிக்கும்போது, When we read Lamentations chapter 3 verse 49 and 50, Mine eye trickleth down and ceaseth not without any intermission, till the Lord look down and behold from heaven. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. Mine eye trickleth down and ceaseth not without any intermission, till the Lord look down and behold from heaven. கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? How should we seek the Lord? நாம் கடந்த வாரத்திலே அதிகாலையில் நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று பார்த்தோம். Last week we saw that we have to seek the Lord early. அடுத்தபடியாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று பார்த்தோம். And next we saw that we have to seek the kingdom of God first. அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் தேடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். And next we also saw that we have to seek the anointing of the Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படி தேவனை தேடுகிற அனுபவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், And the way we have to seek the Lord is, இது ஒரு கடமைக்காக தேவனை தேடுகிற அனுபவமா இருக்கக்கூடாது. it shouldn't be as though we are seeking the Lord's name's sake. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. உதாரணமாக யாக்கோபு யோசேப்பை அவனுடைய சகோதரர்களிடத்திலே அனுப்பினான். For example, Jacob sent Joseph to seek his brethren. அவனுடைய சகோதரர்கள் சீகேமிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி யோசேப்பை யாக்கோபு அனுப்புகிறான். Jacob sent Joseph saying that his brethren were in Shechem. ஆனால் சீகேமிலே போய் பார்த்தபோது அவனுடைய சகோதரர்கள் இல்லை. But when he went to Shechem, he found his brethren. He did not find his brethren there. அப்ப யோசேப்பு நினைத்திருந்தால் தகப்பனிடத்தில் திரும்பி வந்து, நான் சீகேமுக்கு போனேன், தேடி பார்த்தேன், எல்லா இடங்களிலும் தேடினேன், என் சகோதரர்களை காணவில்லை என்று அந்த அனுப்பப்பட்ட நோக்கத்தை, அந்த காரியத்தை நிறைவேற்றாமலே திரும்பி வந்திருக்க முடியும். Had Joseph thought, he could have come back defeating the purpose for which he was sent to Shechem, saying, I searched for my brethren everywhere in Shechem, but I could not find them.
ஆனால் யோசேப்பு அப்படி செய்யவில்லை. But Joseph did not do that. அந்த இடத்திலே அவன் விசாரித்து அவனுடைய சகோதரர்கள் தோத்தானுக்கு போனார்கள் என்பதை அறிந்து இவன் தோத்தானிலே அவர்களை தேடி போகிறான். And when he was seeking his brethren Shechem, he came to know that they had gone to Dothan, and he went to Dothan seeking them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப ஒரு குறிக்கப்பட்ட காரியத்தை அவன் எப்படி தேடுகிறான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். Here we see the way he was seeking a particular thing. ஆனால் இப்ப எழுத்தின்படியாக நம்மில் சிலரிடத்திலே ஒரு காரியத்தை நாம் சொன்னால், Literally, when we ask certain people certain things, சீகேமுக்கு போய் பார்த்து விட்டு வந்து திரும்பி சொல்லுவோம், நான் போய் பார்த்தேன், அங்க அவர்கள் இல்லை. they will say that we have been to Shechem to search them, but we found them not there. அதோடு நாம் சொல்லி முடித்து விடுவோம். And we will be stopping it with there. இன்றைக்கு நாம் தேவனை தேடுவது அப்படித்தான் இருக்கிறது. Today, this is the way we seek the Lord. ஏதோ கொஞ்ச நேரம் தேடுகிறோம், For some time we seek Him, அல்லது சில நாட்கள் தேடுகிறோம், or we seek Him for a few days. தேடி நாம் தேடினபடி ஆண்டவர் தென்படவில்லை என்பது அறிந்த உடனேயே அவரை தேடுவதை நாம் நிறுத்தி விடுகிறோம். And when we come to know that we have not found the Lord when we sought Him, we stop seeking Him. ஆனால் இந்த கிருபையின் காலத்தின் கடைசி நாட்களிலே நாம் தேவனை தேடுகிற அந்த அளவுகோல் எப்படி இருக்க வேண்டும்? But how should our experience of seeking the Lord be during the last days of this dispensation of grace? பரலோகத்திலிருந்து அவர் நம்மை நோக்கி பார்க்க மட்டும், Until He looks down to us from heaven. இப்போது நீ அசுத்தமான ஒரு ஜீவியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாயானால், If you're leading an unclean life, பரிசுத்தத்துக்காக நீ தேவனை தேட வேண்டும். you have to seek the Lord for holiness. நாம் ஒரு பெருமையுள்ள மனிதனாய் இருப்போமானால், If you're a man filled with pride, கிறிஸ்துவுடைய தாழ்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் தேவனை தேட வேண்டும். we have to seek the Lord so that we might receive the humility of Christ. நாம் ஒரு மாம்ச அன்பினால் நிரப்பப்பட்டு தேவ அன்பு இல்லாத ஒரு நபராய் இருந்தால், Suppose we are filled with carnal love and lacking in God's love, அந்த தேவ அன்பை அவர் நமக்கு தருகிற வரையிலும் அவர் பரலோகத்திலிருந்து நம்மை நோக்கி பார்த்து நமக்கு தேவ அன்பை நமக்கு கொடுக்கிற வரையில் நாம் அவரை தேட வேண்டும். until He looks down from heaven, we have to seek the Lord so that He gives us that love of God. இப்ப சில வேளை ஒரு பெற்றோரிடத்திலே ஒரு தகப்பனிடத்திலே பிள்ளைகள் சில காரியங்களை கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose children are asking something to their parents or to the father. சில மாதங்கள் கேட்டும் கிடைக்கவில்லை. For certain months they are pestering, but they did not receive it. அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். They will be continuously asking Him. அப்ப தகப்பனிடத்திலே கேட்டு கிடைக்கவில்லை என்று வந்த உடனே என்ன சம்பவிக்கும்? And when they come to know that they haven't received it, when they have asked the father, what happens? ஒரு குறிக்கப்பட்ட அளவு கடந்து போன உடனே கண்ணீர் வந்துவிடும். And after a limit, they will start to weep. தகப்பனிடத்திலே அழுது கேட்பார்கள். They will start weeping to request the things from the parents. நான் இந்த காரியத்தை எவ்வளவு நாளாய் கேட்டுக்கொண்டிருந்தேன். All these days I am asking for this thing. என்று இது மனிதனுடைய இயற்கையான சுபாவம். கண்ணீர் வந்துவிடும். This is the natural tendency of a man, that is to shed tears. அதுபோல நாம் பரிசுத்தத்துக்காக, தாழ்மைக்காக, தேவனுடைய ஒவ்வொரு திவ்ய குணாசலத்துக்காக தேவனை தேடும்போது பரலோகத்திலிருந்து அவர் நம்மை நோக்கி பார்க்கிற வரையிலும் தேட வேண்டும். அந்த முயற்சியில நாளாக ஆக நம்மை அறியாமல் நம்முடைய ஜீவியத்தில் தேவ சமூகத்தில் ஓய்வில்லாமல் கண்ணீர் வரும். And in this way, for our holiness and for our humility and for all the divine characters, we have to keep on asking the Lord, even for days together, and then the Lord will look down from heaven, so because our eyes have been crying. இப்ப தகப்பனிடத்துல நீங்க ஒரு எனக்கு இன்னைக்கு இரவு புரோட்டா வேணும் என்று கேட்டால் உடனே வாங்கி கொடுத்து விடுவார். Suppose you ask your father that you need 2 parotas this night, he'll get it for you. ஒரு பிள்ளை தகப்பனிடத்துல எனக்கு லேப்டாப் வேணும் என்று கேட்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose you ask your father for a laptop. இல்ல வேற ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வாங்கி தர வேண்டும் என்று கேட்டால், Or suppose he asks for a vehicle. புரோட்டா வாங்கி கொடுத்தோடி உடனே ஈஸியா வாங்கி கொடுத்துட மாட்டார். And he will not get it as easily as he has got you that parotas. புரோட்டா கேட்ட 1 மணி நேரத்துல கிடைத்து விடும். And if you ask parota, you can receive it within an hour. ஆனா அது லேப்டாப்போ ஒரு 4-வீலரோ கேட்டால் கொஞ்சம் நாட்கள் ஆகும். But in the same way, if you ask for a laptop or a 4-wheeler, it will take time. ஒருவேளை அவருக்கு உடனே கொடுக்க முடிந்தால் கூட, in case he is in a position to give it immediately too, அந்த பொருளை இப்போது இந்த பிள்ளையினிடத்திலே கொடுத்தால் பத்திரமாய் வைத்திருப்பார்களா
இல்ல சீரழித்து விடுவார்களா என்பது தகப்பனுக்கு தெரியும் எழுத்தின்படியாக. The literal father knows if he gives those things to the children immediately, whether they will have it properly and use it rightly or if they will waste it. தேவனுடைய திவ்ய சுபாவங்களை நாம் கேட்ட உடனே கொடுக்க தேவனுக்கு முடியும். When we ask for the divine characters of God, God can give it immediately. ஆனால் இன்றைக்கு சில சுபாவங்களை அவர் நமக்கு கொடுப்பதற்கு வருடக்கணக்காய் தாமதம் பண்ண காரணம் என்ன? But today he is delaying for certain years to give certain natures to us. What's the reason for that? காலத்துக்கு முன்னே கிடைக்கக்கூடிய, எளிதாய் கிடைக்கக்கூடிய, சுலபமாய் கிடைக்கக்கூடிய அந்த சுபாவங்கள் அதனுடைய மேன்மை நமக்கு தெரியாமல் அதை நாம் பால்படுத்தக்கூடியவர்களாக, அதன் நிமித்தமாக பெருமை உள்ளவர்களாக நாம் மாறி போகக்கூடும். We do not know the worth or the greatness of those natures and we might be wasting those natures. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே தான் எழுத்தின்படியாக சில பிள்ளைகள் தகப்பனிடத்திலே சில காரியங்களை போராடி சில வருஷங்கள் போராடி பெற்றுக்கொள்வார்கள். That is why literally for certain things children are striving against the parents to receive it even for years. அப்ப அந்த போராட்டத்தின் முடிவு எப்படி இருக்கும்? What will be the end of that struggle? சாதாரணமாக கெஞ்சி கேட்பார்கள். Generally they beseech their parents. சில தகப்பனத்துல கொஞ்சி அன்பாக கேட்பார்கள். And they will be going and petting or fondling the parents to receive those things. அப்புறம் மெல்ல சத்தம் போட்டு சண்டை போட்டு கேட்பார்கள். Then next they'll raise a voice, quarrel and ask. அடுத்து சாப்பிடாமல் இருந்து கேட்டு பார்ப்பார்கள். Next they'll starve and ask those things. கடைசியாக கண்ணீரோடு கேட்கிற ஒரு அனுபவம் வந்துவிடும். Finally the last experience is they'll be asking it with tears. அதைத்தான் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 49-50 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். That is what we read in Lamentations chapter 3 verse 49 and 50. அவர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும், till the Lord looked down and behold from heaven. என் கண்கள் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. Mine eye trickleth down and ceaseth not without any intermission. மறுபடியும் அந்த வசனங்களை வாசிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 49-50. Once again Lamentations chapter 3 verse 49 and 50. Mine eye trickleth down and ceaseth not without any intermission till the Lord look down and behold from heaven. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது என்று சொல்கிறார். He says mine eye trickleth down and ceaseth not without any intermission. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy அப்ப name. கர்த்தரை எப்படி தேட வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். I'm telling this thing so that we have to know how to seek the Lord. ஒரு துன்மார்க்கன் தேவனை தேடாதவன். A wicked does not seek the Lord. இன்றைக்கு நாம் தேவனை தேடி வருகிறோம். Today we are seeking the Lord. இப்ப தேவனை தேடுறதுனால தான் இப்ப வேத பாடக்கூடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். Just because we are seeking the Lord we have come to this Bible study. ஆனா அதே வேளையில தேவன் எதிர்பார்க்கிறபடி நாம் அவரை தேடாவிட்டால் நாம் துன்மார்க்கராய் இருக்கிறோம். At the same time, if we do not seek the Lord as God expects, then we are wicked. தேவன் பரலோகத்திலிருந்து நம்மை நோக்கி பார்க்கும் மட்டும் அவரை நாம் தேட வேண்டும். We have to seek the Lord till the Lord looks down from heaven. இதைத்தான் லூக்கா 18ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், இயேசு ஒரு சம்பவத்தின் மூலமாக இதை சொல்லுகிறார். This is what Jesus says in Luke chapter 18 with help of an incident. ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியினிடத்திலே ஒரு விதவை தன்னுடைய காரியமாய் போகிறாள். A widow took her matter to an unjust judge. அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அந்த விதவைக்கு நியாயம் செய்யாமல் அவன் அவளை அலைய வைக்கிறான். And that unjust judge did not avenge that widow and he was making her to come again and again. அங்கே அவள் அலட்சியப்படுத்தப்படுகிறாள். She was being despised. புறக்கணிக்கப்படுகிறாள். She was rejected. ஏமாற்றப்படுகிறாள். And she was cheated. எத்தனையோ அனுபவங்கள் அங்கு உண்டாகிறது. There were many experiences there. ஆனாலும் அவள் விடவில்லை. Yet she did not give up. ஆனாலும் அவள் சோர்ந்து போகவில்லை. Yet she wasn't weary. அவள் திரும்ப திரும்ப போனாள். She repeatedly visited him. அப்போது அவன் யோசித்தான், நான் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியாய் இருந்தோம், நான் ஒரு அநீதியுள்ள ஒரு மனிதனாய் இருந்தோம், இவள் என்னை வந்து தொடர்ந்து அலட்டி கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி அவளுடைய விஷயத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறான். And then he said to himself, I am an unjust judge, yet this widow is troubling me, therefore I will avenge her, lest by her continual coming she weary me. அதுபோல நாம் இரவும் பகலும் தேவனை தேட வேண்டும் என்று இயேசு இந்த சம்பவத்தை சொல்லி அதுபோல நாம் தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். Telling this incident, Jesus said unto us, similarly we also ought to seek the Lord both day and night. இந்த சம்பவத்திலிருந்து இயேசு சொல்ல வருகிற காரியம் என்ன? What is the matter that Jesus wants to convey through this incident? வாசிப்போம் அந்த வசனத்தை. லூக்கா Luke chapter 18 verses 1 onwards.
And he spake a parable unto them to this end, that men ought always to pray and not to faint, saying, There was in a city a judge which feared not God, neither regarded man. And there was a widow in that city, and she came unto him, saying, Avenge me of mine adversary. And he would not for a while, but afterward he said within himself, Though I fear not God, nor regard man, yet because this widow troubleth me, I will avenge her, lest by a continual coming she weary me. And the Lord said, Hear what the unjust judge saith, and shall not God avenge his own elect, which cry day and night unto him, though he bear long with them? I tell you that he will avenge them speedily. Nevertheless, when the Son of Man cometh, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால். அவளிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கும் மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப இரவும் பகலும் இந்த மூல பாஷையில் இதற்கு விளக்கமாக கூப்பிடுதல் என்று மாத்திரமல்ல, கண்ணீரோடு தேடுதல். Here it is written that she cried both day and night, but in the original language it is written, not only called, but also wept. கண்ணீரோடு கூப்பிடுவது. And calling upon with tears. அல்லது கண்ணீரோடு தேவனை தேடுவது. Or seeking the Lord with tears. அப்ப எதுவரையிலும் தேடுவது? Until where should we seek? ஏதோ கொஞ்ச காலம் தேடி அப்புறம் ஆண்டவரை விட்டு விடுவதல்ல. As though seeking for a small time and then leaving of the Lord. ஒரு குறிக்கப்பட்ட காலம் தேடி அந்த காரியம் கிடைக்கவில்லை, உடனே அதை விட்டு விடுவதல்ல. For a particular time seeking the Lord, and when they do not get that, they just leave it off. அது கிடைக்கும் வரை தேடுவது. We have to seek until we receive. அதை பெற்றுக்கொள்கிற வரை தேடுவது. And we have to seek until we get it. அதான் பரலோகத்திலிருந்து ஒரு நோக்கி பார்க்க மாட்டோம். That is until he looks down from heaven. என் கண் இடைவிடாமல் கண்ணீர் சொரிகிறது. Mine eye trickleth ceaselessly. ஓய்வின்றி சொரிகிறது. And it trickleth without any intermission. இந்த கிருபையின் காலத்தின் கடைசி நாட்களிலே நாம் கர்த்தரை இப்படி தேட வேண்டும். How we should seek the Lord this way during the last days of this dispensation of grace. மறுபக்கத்தில் நம்முடைய ஜீவியத்திலே நாம் எப்படி இருக்கலாம்? ஒரு ஆழமான குழியில் இருப்பது போன்ற ஒரு அனுபவத்தில் இருக்கலாம். On the other side, we might feel as though we are in a very deep pit in our life. அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம். We might be in such an experience. நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஜீவியத்துல தாழ்வான இடத்துல, விசேஷமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில தாழ்வான இடத்துல இருக்கிறோமோ, to the lowest extent we are in our spiritual life, அந்த அளவுக்கு நாம் கர்த்தரை தேட வேண்டும். to that level we have to seek the Lord. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் 56ஆம் வசனம். Lamentations chapter 3 verses 55 and 56. I called upon thy name, O Lord, out of the low dungeon. Thou hast heard my voice. Hide not thine ear at my breathing, at my cry. மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதேயும். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். I called upon thy name, O Lord, out of the low dungeon. இந்த மகா ஆழமான கிடங்குக்கு பல ஆவிக்குரிய விளக்கங்கள் இருக்கிறது. There are many spiritual explanations for that low dungeon. அதுல ஒன்று நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய தாழ்வான இடம். And one among that is the lowest estate in our spiritual life. இந்த கடைசி நாட்களில ஆவிக்குரிய ஜீவியத்துல எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து தாழ்வான நிலவரத்தில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கிறோம். In these last days, we are in the lowest state or lowest standard in our spiritual life. நமக்கே தெரிகிறது. We do not know of that. நம்மில் சிலருக்கு நம்முடைய நிலவரம் நமக்கு நன்றாக தெரியும்.
And some of us know about our state very well. அப்ப இந்த ஆவிக்குரிய நிலவரம் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருந்து எப்படி ஒரு உன்னதமான இடத்துக்கு, உயரமான இடத்துக்கு இயேசுவை போல எப்படி மாற்றப்படுவது? We are in a very low standard in our spiritual life, and from that place how can we go to that exalted place, and how can we become like Jesus? அப்ப பிசாசு சொல்லுவான் அது சாத்தியம் அல்ல. And devil will say that is impossible. உனக்கு இயேசுவை போல மாற முடியாது. You can never become like Jesus. உன் ஜீவியத்தை பார். Look at your life. உன் சுபாவத்தை பார். Look at your nature. உன் நடவடிக்கையை பார். Look at your behavior. உன்னால் அந்த இடத்தை அடையவே முடியாது என்று சொல்லுவான். He'll say you can never reach that spot. பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்தம் நமக்கு எட்டாத உயரத்தில் இருக்கும். And the holiness of God is in a very high place where we can't reach. அப்ப அவரோட அர்த்தம் என்னன்னா, நாம் ஆழமான கிடங்குல கிடக்கிறோம், பரிசுத்தம் எட்டாத உயரத்துல இருக்கு. That means we are in a low dungeon and the holiness is beyond our reach. நம்முடைய மனதுல சில வேளை நம்ம பரிசுத்தவான்களா நம்ம எண்ணிக்கொள்ளலாம். In our mind at times we might think that we are holy. நான் சொல்லுவதெல்லாம் தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து. I'm telling you about the holiness of God. இயேசுவுடைய பரிசுத்தத்தை குறித்து. About the holiness of Jesus. ஏன்னா ஒரு மனவாட்டி சபைக்கு தேவை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராய் மாற வேண்டும். For a bridal church must have the measure of the stature of the fullness of Christ. பரிசுத்தம் என்று சொன்னா அவர்களை போல பரிசுத்தம், இவர்களை போல பரிசுத்தம் அப்படி அல்ல. When we say of holiness, holiness as this person or holiness as that person, it's not so. எபேசியர் 4:11. Ephesians chapter 4 verse 11. இங்கிலீஷ்ல 12 இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிங்க எபேசியர் 4:11. 13. Till we all come in Ephesians 4:13. Till we all come in the unity of the faith and of the knowledge of the Son of God, unto a perfect man, unto the measure of the stature of the fullness of Christ. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர். Unto a perfect man, unto the measure of the stature of the fullness of Christ. கிறிஸ்து எப்படி பரிசுத்தமாய் ஆவி ஆத்தும சரீரத்திலே காணப்பட்டாரோ அதே அளவு பரிசுத்தமாய் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் வந்தால்தான் மனவாட்டியாய் மாற முடியும். As Christ was perfect in holiness in his spirit, soul and body, if we also attain that same perfection in our holiness, in our spirit, soul and body alone, can we become the bride. இப்ப கிறிஸ்துவுடைய பரிசுத்தத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். Now let's compare ourselves with the holiness of Christ. எட்டாத உயரத்தில் இருக்கும். நம்ம ஆழமான கிடங்குல இருந்து இப்படி எட்டி பார்க்கக்கூடிய நிலத்துல இருப்போம். It's beyond our reach and it's as though we are in a low dungeon and from there we are looking up. ஆனாலும் அதைரியப்பட்டு போக கூடாது. And yet we shouldn't be discouraged. ஆனாலும் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. Yet we should not hearken the word of the devil. உன்னால முடியாது என்று அவன் சொல்லுவான். He'll say you cannot. உனக்கு சாத்தியமே இல்லை, இம்பாசிபிள் என்று சொல்லுவான். He'll say it's impossible for you. ஆனால் நாம் அந்த ஆழமான கிடங்குல இருந்து அவரை தேட வேண்டும். But we from that low dungeon should seek him. அது இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் கிறிஸ்துவுடைய அந்த நிறைவான பரிசுத்தம் இல்ல, அதற்கு பதிலாக அசுத்தம் காணப்படுகிறது. In other words, we do not have the perfect holiness as Christ has, and in contrary to that, there is filthiness in us. நிறைவான அசுத்தம் இருக்கிறது. And we are perfect in filthiness. அதான் ஆழமான கிடங்கு. That is the low dungeon. இந்த ஆழமான கிடங்கிலிருந்து, இந்த அசுத்தத்தின் நிறைவின் மத்தியிலிருந்து நாம் அவரை கூப்பிட வேண்டும். From this low dungeon and from this fullness of filthiness, we have to seek him. தேடுவதை நிறுத்தக்கூடாது. We should not stop seeking. ஏனென்றால் தேடுவதை நிறுத்திவிட்டால் நாம் துன்மார்க்கராய் மாறி போவோம். For if we stop seeking, we will become wicked. என் ஜீவியம் இந்த நிலவரத்தில் இருக்கிறது, நான் இப்படி வைத்துக்கொண்டு எப்படி தேவனை தேடுவது? My life is in this state. Having this in my life, how can I seek the Lord? சில சொல்லி கேட்டிருக்கிறேன். I've heard certain saying. என்னுடைய ஜீவியத்தில் இத்தனை குறைவுகள் இருக்கிறது. There are so many shortcomings in my life. அந்த ஆலயத்துல வந்து ஆராதிப்பதற்கு, அந்த சபையில வந்து ஆராதிப்பதற்கு எனக்கு தகுதி இல்ல. I am not worthy to come to this church to worship the Lord. அதனால என் ஜீவியம் மாறின பிற்பாடு நான் கூட்டங்களுக்கு வருகிறேன் என்று சொல்வார்கள். And they say, therefore I'll come to the meetings after my life changes. சில பின்மாற்றக்காரர்களை, சபையிலிருந்து பின்மாறி போனவர்களை சந்தித்தால் அவர்கள் பதில் பிடித்தான் இருக்கும். And when you meet certain backsliders, this will be their answer.
கடற்கரையிலே ஒரு மனிதன் குளிக்கும்படியாய் கடந்து சென்றான். A person went to the seashore to take a bath. காலையிலிருந்து அவன் நின்று கொண்டே இருக்கிறான். And right from the morning he was standing there. சாயங்காலமாகி விட்டது. It was evening now. இவனை கவனித்துதான் அந்த இடத்துல இருந்த ஒரு நபர் கேட்டார். A person who was watching him asked him. அவர் கடற்கரையிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். And he was a vendor in the seashore. நீ காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறாயே, என்ன விஷயம்? Right from the morning till this evening you are standing here. What's the matter? நான் கடற்கரையிலே குளிக்கும்படியாய் வந்தேன். I have come to the seashore to take a bath. சரி, ஏன் குளிக்கவில்லை? Why didn't you take the bath? இந்த அலைகள் நிற்கவில்லை. These waves didn't stop. இந்த அலைகள் நின்ற பிற்பாடு தான் குளிக்கணும். Only after the waves stop I'll take my bath. அப்போ அந்த மனிதன் சொன்னா, இந்த அலைகள் நிக்க போறதும் இல்லை, நீ குளிக்க போறதும் இல்லை. Then the vendor said, the waves won't cease and you shall never take a bath. பலர் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படித்தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். And many people in their spiritual life also are like this standing. கடலின் அலைகள் ஓயப் போவதில்லை. The waves of the sea will never cease. நம்முடைய ஜீவியத்தில் உள்ள பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஓயப் போவதில்லை. The problems and troubles in our life also will never cease. ஆகவே எல்லாம் சரியான பிற்பாடு தேவனை தேடுகிறேன் என்று சொல்வது துன்மார்க்கனின் அனுபவமாக இருக்கிறது. Therefore the experience of the wicked is that he says, let me seek the Lord when everything is right in my life. நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் இருக்கிற நிலவரத்திலிருந்து தேவனை தேட வேண்டும் என்று சொல்லுகிறார். And he says, in whatever position or state you are, from that state you have to seek the Lord. அடுத்து துன்மார்க்கனுக்கு இரண்டாவது சுபாவம் என்ன? What is the second nature of the wicked? அவனுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. And God is not in his thoughts. அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. God is not in all his thoughts. செப்பனியாவிலே ஒரு வசனம் இருக்கிறது. There is a verse in Zephaniah. நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர். Our God is powerful. அவர் நம்மை ரட்சிப்பார். He will save us. 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 3ஆம் அதிகாரத்துல அநேகமா இருக்கணும். It might be in chapter 3. செப்பனியா 3ஆம் அதிகாரத்துல. Zephaniah chapter 3. அப்போ நீ தேவன் துன்மார்க்கனுடைய நினைவுகள் என்னவென்றால் தேவன் இல்லை என்பது. God is not in all the thoughts of the wicked. நம்ம இங்க இந்த இடத்துல கடந்து வந்த யாரும் தேவன் இல்லை என்று சொல்ல மாட்டோம். None who has come here might say that there is no God. ஆனா நம்முடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய தேவனுக்கு வல்லமை இல்லை. In many circumstances in our life we think that our God doesn't have that power. இப்ப ஒரு வறுமை தரித்திரம். There is poverty and penury. அது வரும்போது அந்த வறுமை தரித்திரத்தையும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்தும் என்னை ரட்சிக்கக்கூடிய வல்லமை என் தேவனுக்கு இருக்கிறது என்கிற அறிவு நிறைய பேருக்கு இங்க இல்ல. Many people here do not have the knowledge or understanding that in our poverty and penury, in our financial crisis, my God is able to save me. ஒரு மரணத்துக்கு எதிரான வியாதி வருகிறது. Suppose there is sickness unto death. அந்த நேரத்துல மருத்துவமனை தேடி போக காரணம் என்ன? What's the reason that we go seeking hospitals? ஏதோ சின்ன வியாதியா இருந்தா, தலைவலியா இருந்தா தேவன் சுகமாக்குவார். If there is a simple sickness like headache, God might heal. ஒரு காய்ச்சல் வந்தா தேவன் சுகமாக்குவார். If there is a fever, God will heal. ஓ, இது கேன்சர். Oh, this is cancer. ஒவ்வொரு சில வியாதிக்கு அவங்க பேர் கொடுக்கறாங்க. And they have been naming certain sicknesses. இது பயங்கரமான வியாதி. This is a terrible disease. அதுக்காக தான் அவங்க மருத்துவமனைக்கு போறாங்க. And that is why they go to hospitals. அப்படிப்பட்டவங்க தான் வேதம் துன்மார்க்கன் என்று சொல்லுகிறது. And the scripture calls them as wicked. ஏனென்றால் இந்த வியாதியை குணமாக்கக்கூடிய வல்லமை என் தேவனிடத்தில் இல்லை என்ற முடிவுக்கு நீ வந்து விட்டாய். For they've come to a conclusion that their God doesn't have the power to heal this disease. எடுத்தீங்களா செப்பனியா 3:17? Zephaniah chapter 3 verse 17. The Lord thy God in the midst of thee is mighty. He will save. He will rejoice over thee with joy. He will rest in his love. He will joy over thee with singing. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் வல்லமை உள்ளவர். He is mighty. நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் பரிகரிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். Our God is mighty enough to solve all our problems. நீ ஆழமான கிடங்கிலே இருக்கிறாய். You are in a low dungeon. கிறிஸ்துவின் பரிசுத்தத்தோடு ஒப்பிடும்போது என்னுடைய பரிசுத்தம் மிகவும் தாழ்வான நிலவரத்தில் இருக்கிறது. When we compared the holiness of Christ with your holiness and my holiness, it is nothing. கிறிஸ்துவின் தாழ்மையோடு நம்முடைய தாழ்மையை ஒப்பிடும்போது மிகவும் தாழ்வான நிலவரத்தில் ஆழமான கிடங்கிலே நாம் கிடக்கிறோம். When we compare our humility with the humility of Christ, it is as though we are in a low dungeon. கிறிஸ்து தேவசித்தம் செய்ததை ஒப்பிடும்போது நம்முடைய ஜீவியத்திலே சுயசித்தம் செய்து 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 மிகவும் ஆழமான கிடங்கிலே கிடக்கிறோம்.
And when we compare how Christ did the will of God with our lives, we have been keeping on doing self-will, and now we are as though in a low dungeon. அதுபோல கிறிஸ்துவின் ஒவ்வொரு திவ்ய சுபாவத்தோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்போது, similarly, if we compare ourselves with every divine character of Christ, நாம் ஆழமான கிடங்களிலே கிடக்கிறோம். we are in a low dungeon. அப்ப இந்த ஆழமான கிடங்கில இருந்து நாம் அவரை தேட வேண்டும், அவரை கூப்பிட வேண்டும். Therefore, from this low dungeon, we have to seek him and call upon him. எப்போது தேட முடியும்? When can we seek? என் ஜீவி இந்த நிலவரத்தில் இருந்தாலும், my life might be in any state, இந்த நிலவரத்திலிருந்து அந்த உயரத்துக்கு, அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராய் என்னை மாற்றக்கூடிய வல்லமை என் தேவனிடத்தில் இருக்கிறது. And from this position, my Lord is able to exalt me to a perfect man, unto the measure of the stature of the fullness of Christ. இப்போது நான் சொல்லுகிற காரியம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, உன்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு அந்த விசுவாசம் தேவையா இருக்கிறது. And for the thing that I'm now telling, this faith is not only necessary for our spiritual life, but also for our worldly life. படிக்கிற இடங்களிலே நீ சந்திக்கிற பிரச்சனைகள், the problems you face in the place where you study, அங்கே உனக்கு எழும்புகிற தேவைகள், and your needs there, அதுபோல வேலை பார்க்கிற இடத்திலே நீ சந்திக்கிற பிரச்சனைகள், similarly the problems you encounter in the place where you work, இந்த சமுதாயத்திலே நீ சந்திக்கிற பிரச்சனைகள், and the problems you encounter in the society, இப்படி எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், whatever the problem be, அது உலக தேவையா இருந்தாலும், even though it might be worldly needs, ஆவிக்குரிய தேவைகளா இருந்தாலும், or spiritual needs, இந்த ஆழமான கிடங்கிலிருந்து என்னை தூக்கிவிட என் தேவன் வல்லமை உள்ளவர். my God is mighty enough to lift me up from this low dungeon. இந்த நினைவுகளை நாம் இழக்கும்போது தேவனுடைய வசனத்தின்படி நாம் துன்மார்க்கராய் மாறிவிடுகிறோம். If we lose such thoughts by the word of God, we become wicked. ஆகவே தான் சங்கீதக்காரன் கடந்து போன பாதையை கவனித்து பாருங்கள். That is why you have to look at the ways that the psalmist went through. பயங்கரமான பாதைகள்ல போகிறார். He went through terrible paths. மரண வாசல்கள்ல கிடக்கிறார். He came to the gates of death. மரண வாசல்கள்ல கிடக்கிறார். And he was now in the gates of death. ஆனா அவர் என்ன சொல்கிறார்? What does he say there? மரண வாசல்கள்ல இருந்தாலும், yet though I be in the gate of death, அங்கே இருந்து என்னை தூக்கி விடக்கூடிய தேவனாய் இருக்கிறீர். and you are a God who is able to lift me from there. ஆகவே தான் வாசிக்கிறோம், மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. That is why we read, oh Lord, you who lifts me up from the gates of death. அப்படி ஒரு வசனத்தை நாம் படிக்கிறோம் சங்கீதத்தில், மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தினுடைய வாசல்களில் விவரிக்கும்படிக்கு. And that verse is written, oh Lord, who lifts me up from the gates of death, your praises are found in gates of the daughters of Zion. ஆனா அப்படி இந்த வசனம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தினுடைய வாசல்களில் விவரிக்கும்படி. And Lord, you who are lifting me up from the gates of 9:13 சங்கீதம். Psalm 9 verse 13. Have mercy upon me, O Lord. Consider my trouble which I suffer of them that hate me. Thou that lifted me up from the gates of death. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, Thou that liftest me up from the gates of death. அப்ப தேவனுக்கு மரண வாசல்களில் இருந்து தூக்கி விடக்கூடிய வல்லமை இருக்கிறது என்கிற வெளிப்படுத்தல் தாவீதுக்கு இருந்தது. David had a understanding and a revelation that the Lord is able to lift up from the gates of death. பாருங்க, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, The law says, விபச்சார பாவம் வந்துவிட்ட மன்னிப்பே இல்ல. and when there is a sin of adultery, there is no pardon for that. அதான் நியாயப்பிரமாணம். That is law. தாவீது நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான். And David was a saint of the law period. அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுது, விபச்சார பாவம் வந்துவிட்டா அவன் மரணத்துக்கு பாத்திருவான். And that law says that an adulterer is worthy of death. மன்னிப்பே கிடையாது. No pardon. அடுத்து அதே வேளையில் அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் கொலை செய்து விட்டால் அவனும் கொலை செய்யப்பட வேண்டும். And next that same law says, if a man kills, he also should be killed. நியாயப்பிரமாணம் இப்படி போதித்துக் கொண்டிருக்கிறது. This is what the law teaches. ஆனா தாவீதுடைய விசுவாசத்தை பாருங்க. But look at the faith of David. நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுகிறது. Law says like this. ஆனால் தாவீது என்ன செய்கிறார்? ஆண்டவரே, எப்படியாயிலும் என்னை மன்னிக்கணும். But what does David say? He says, Lord, somehow you got to forgive me. 51 சங்கீதத்தை வீட்ல படித்து பாருங்க. Go home and read Psalm 51. மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, Oh Lord, thou liftest me up from the gates of விபச்சார death. பாவம் செய்து மரணத்தின் வாசல்ல கிடக்கிறார்.
He has committed the sin of adultery and now is in the gate of death. அந்த விபச்சார பாவத்தை மறைக்கும்படியாக ஒரு கொலைபாதகத்தை செய்து மரணத்தின் வாசலுக்குள்ளே கிடக்கிறார். To cover up that adultery, now he has become a murderer and once again he is in the gates of death. மன்னிக்கப்படவே முடியாது, மரணத்துக்கு பாத்திரவான். He can never be forgiven, he is worthy of death. ஆனால் தாவீதுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? But do you know the faith of David? நான் மரண வாசல்ல இருந்தாலும், though I be in the gates of death, ஒரு விபச்சார பாவத்தை பண்ணிவிட்டாலும், though I have committed the sin of ஒரு adultery, கொலைபாதகத்தை பண்ணிவிட்டாலும், though I have murdered, என்னை மன்னிக்க, என்னை இந்த நிலவரத்திலிருந்து தூக்கி எடுக்க என் தேவனுக்கு வல்லமை இருக்கிறது. my God is mighty enough to forgive me and also to lift me up from this position. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த விசுவாசம், இந்த தேவனுடைய வல்லமையை பற்றி அவருக்கு இருந்த வெளிப்படுத்தல் தான் தேவன் அவரை மன்னித்தார். புதிய ஏற்பாட்டில் பல்வேறு இடங்களில் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். And this faith and this revelation that the Lord is able to lift him up alone has made God to forgive him, and in various places in the New Testament he has received a good testimony from the Lord. தாவீது செய்த பாவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சவுல் செய்த பெரிய பாவம் ஒன்றுமில்லை. When compared by the sin of David, the sin of Saul was nothing. சவுல் ஒரு கீழ்ப்படியாமை காட்டினார். Saul showed disobedience. தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு ஒரு கீழ்ப்படியாமை காட்டினார். He showed disobedience to the words of the servant of God. அது ஒரு மன்னிக்கப்பட முடியாத பாவம் ஒன்று அல்ல. That isn't a sin that cannot be forgiven. ஆனால் கீழ்ப்படியாமை காட்டினேன் என்பதை ஒத்துக்கொண்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை மன்னிக்கக்கூடிய வல்லமை என் தேவனிடத்தில் இருக்கிறது என்கிற வெளிப்படுத்தல் சவுலுக்கு இல்லாமல் போய்விட்டது. But Saul did not go to ask for pardon for his disobedience, and also he did not have the revelation that his God is able to forgive if he acknowledged his sin. பழைய ஏற்பாட்டு காலத்திலே சவுலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தாவீதும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். In the Old Testament period we see both Saul and David were anointed by God. பாவங்களின் தன்மையை நம்முடைய தேவன் பார்க்கவில்லை. Our God does not see the nature of sin. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை மாத்திரம் காண்பித்த அந்த சவுல் தேவ சமூகத்தை விட்டே தள்ளப்படுகிறான். Saul, who just showed disobedience to the word of God, was rejected from God's presence. ஆனால் மரணத்துக்கு எதிரான பாவத்தை, இரண்டு பாவங்களை தன்னுடைய ஜீவியத்திலே செய்த தாவீதை தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான். But David, who did two sins, both were worthy of death, had received pardon from God. காரணம், சவுல் ஒரு துன்மார்க்கனாய் மாறிவிட்டான். The reason is that Saul became wicked. முதலாவது தேவனை தேட வேண்டிய விதத்தில், தேட வேண்டிய முறைமையில் சவுல் தேவனை தேடவில்லை. First of all, Saul did not seek the Lord in the way he had to seek the Lord and in the form. தாவீது எப்படி தேவனை தேடி இருக்கிறார் என்று பாருங்கள். Look the way David had sought the Lord. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே, Both. அப்படி வசனங்கள் அந்தி சந்தி மத்தியான வேளை தானே, அப்ப நான் உம்மை துதிப்பேன், ஒரு நாள்ல 7 தரம் உம்மை துதிப்பேன், அப்புறம் 3 நேரம் ஜெபிக்கிறேன், நான் 3 நேரம் ஜெபிக்கிறேன். இப்படி அந்த சங்கீதத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா தேவனை தேடுகிறதுல தாவீதை போல ஒரு மனிதனை பார்க்க முடியாது. In the Psalms we can read that one place it is written, evening, morning and at noon I will seek the Lord, and another place it is written, 7 times a day will I praise the Lord. And from this we can understand that there was no one who had sought the Lord as David had sought. இன்றைக்கு கொஞ்சம் உலகத்துல உத்தரவாதங்கள், கொஞ்சம் உலகத்துல பொறுப்புகள், வேலை ஸ்தலத்துல கொஞ்சம் ஒரு பட்டம் பதவி வந்து விட்டால் இன்னைக்கு தேவனை தேட சமயம் இல்ல. ஜனங்க சொல்றாங்க நேரம் இல்ல தேவனை தேட. Today if you're given a little responsibility or some duties, or if you're after education, then we say that we do not have time to seek the Lord. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சமூகத்துல தனிமையா இருக்க முடியல. We are not able to stay alone in God's presence for an hour or two. காரணம், உலகத்தில் இருக்கிற உத்தரவாதங்களையும் வேலைகளையும் சாக்கு போக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். For they are giving the excuses that they've got responsibilities and duties in this world. தேசத்துக்கே ராஜாவாய் காணப்பட்டவன், அவனுக்கு எவ்வளவு உத்தரவாதங்கள் இருக்கும். He was the king of the land. See how much responsibilities he would have had. தாவீது நம்மை போல ஒரு சாதாரண மனிதன் அல்ல. David was not a commoner as we are. ஒரு ராஜாவாய் காணப்பட்டான். He was a king. ஆனா அந்த ராஜஸ்தானனுடைய மனதில விசேஷம் இல்ல. But that kingship wasn't any matter to him. ஆடுகளின் பின்னாய் நடந்து கொண்டிருந்தேன். I was walking behind the sheep. கர்த்தர் தான் இந்த ஸ்தானத்தை கொடுத்தார். The Lord has given me this position. கர்த்தர் இல்லாவிட்ட இந்த ஸ்தானமே எனக்கு இல்ல. If there is the God isn't there, this position is not for me. எத்தனை இடத்துல எழுதப்பட்டிருக்கு எடுத்து படித்து பாருங்க. ஒரு நாளில் 7 தரம் துதிக்கிறேன், அந்த வசனத்தை எடுங்க. 119 164. Psalm 119 164. 7 times a day do I praise thee because of thy righteous judgments. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். 7 தரம் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் 7 தடவை சொல்றது இல்ல.
7 times a day do I praise thee. That means he doesn't say praise the Lord 7 times. சில சொல்றாங்க 10 தடவை நாங்க சொல்றோம்பாங்க. Certain will say we say 10 times. ஏன்னா அவங்க ஜெபிக்கிறதே 1 நிமிஷம் 2 நிமிஷம். For their prayer is just for 1 or 2 minutes. அப்ப 2 நிமிஷத்துல 1 நிமிஷத்துக்கு 60 செகண்ட் தானே? 60 செகண்ட் 1 நிமிஷம். There are 60 seconds in a minute. அப்ப 2 நிமிஷம்னா 120 செகண்ட். Therefore for 2 minutes we've got 120 seconds. 120 தானே? 120 தான் இருக்கணும். 120 seconds. அப்ப என்ன செய்யணும்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு நாளைக்கு 120 தடவை துதிக்கிறேன். And therefore they say I'm telling praise the Lord 120 times a day. அப்படி அல்ல. It's not so. தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு துதிக்கிறது ஒரு நாள்ல ஒரு நாள்ல 7 தரமாய் பிரித்துக்கொண்டு துதிக்கிறதுக்கு 7 தரம். That is separating a day into 7 times, and all those 7 times coming to God's presence and on his knees praising the Lord. அது ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் துதித்தாரோ தெரியாது. We do not know how many hours he spent a day to praise the Lord. அடுத்து 3 தரம். Psalm 55 verse 17. 55:17. Evening and morning and at noon will I pray and cry aloud, and he will hear my voice. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அந்தி சந்தி மத்தியான வேளை. Evening, morning and at noon. எவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. It's very clearly written in English. தமிழ்லயும் தெளிவா தான் இருக்குது. ஆனா அந்த வார்த்தைகள் சில நமக்கு தெரியாது. சந்தினா என்ன நினைப்போம்? In Tamil also is written clearly, but certain words it's not colloquial. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. மார்னிங், ஈவினிங், நூன், மதியம். Morning, evening and noon. அப்ப 3 இதுவே 3 ஆச்சு. And this is 3 times day. 3 முறை அவர் என்ன செய்றாரு? ஜெபிக்கிறார். 3 times he prays. மறுபடியும் வாசிங்க. Once again. Evening and morning and at noon will I pray and cry aloud, and he will hear my voice. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். முறையிடுவேன்னா தமிழ்ல முறையிடுவேன் இருக்குது. அங்க அழுவேன், மூல பாஷையில அழுவேன் தான் இருக்குது. இங்கிலீஷ்ல கிரைன் தானே இருக்குது. அழுவேன். தேவ சமூகத்துல 3 நேரம் ஜெபிச்சு அழுகிறார். And in English and original language it is very clearly written as cry aloud. That is, he is crying aloud in God's presence to pray. இன்னைக்கு உலகத்துல ஒரு சாதாரண வேலையை பார்த்துட்டு நம்ம சொல்றோம் நிறைய உத்தரவாங்க என் தலைவர், இந்த உலகமே என் தலைமையில இந்த இடிதாங்கி குறின்னு ஒரு குருவியை குறித்து சொல்லுவாங்க. And in the world, when you look after a small menial job also, you think as though you are shouldering great responsibilities, and there is a bird called thunderbird. ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய பிரசங்கத்தில் இப்படி சொல்லுகிறார். A saint in his message says so. நம்மை விட்டு கடந்து சென்ற டேவிட் ராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவான். A saint by name Brother David Raj, who has passed away from us. அவர் மெசேஜ்ல சொல்லுகிறார். In his message he says, சில தேவனுடைய பிள்ளைகளுடைய எண்ணம் எப்படி இருக்குமா? இடிதாங்கி குருவி போல. Certain children of God think as though they are thunderbirds. அதாவது இடி இடிக்கும் போது இந்த குருவி நினைச்சுக்குமா நம்ம தான் இடியை தாங்க போறோம், இடி இல்லைன்னா கீழே விழுந்துரும் சொல்லி அப்படியே தலைகள் அப்படி பறந்து இப்படி தாங்குமா இடிய அப்படி நினைச்சுக்குமா, பெல்ட் அடிச்சு தாங்குமா. And when a thunderbolt strikes the sky, this bird used to think as though it's holding the whole world from this thunder, and therefore it will be flying upside down with its legs pointed towards heaven. இடிக்கிற இடியில் அதுக்கு முடி கூட இல்லாம போகும் என்று சொல்லுகிறார். And he says by the thunder even it will be losing the final feather. இடிக்கிற இடியில் அந்த குருவிக்கு முடி கூட இல்லாம போய்விடும். And in the thunder that bird will be losing even its last feather. ஆனா மனதில் அது நினைத்துக் கொள்வது எல்லாரும் பிரசர் அப்படிதான் எல்லாத்தையும் தாங்க தான் சுமந்து கொண்டிருக்காங்க. But in their mind they think as though they are holding up everything. This is a thought of certain people. அந்த மார்த்தாளை போல. As that Martha. எவ்வளவு வேலைகள் இருக்குது. I've got so much work to do. நான் ஒரு ஆளா செய்துகிட்டு இருக்கேன். I'm doing it all alone. இயேசுவை சொல்ற உங்களுக்கு கவலை இல்லையா? And she asked unto Jesus, aren't you worried? அவர் சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே நீயோவென்றால் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். Jesus said, Martha, Martha, thou art careful and troubled about many things. தேவையானது ஒன்றே. But one thing is needful. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். And Mary had chosen that good part which shall not be taken away from her. தேவையானது ஒன்றே. One thing is needful. அந்த வெளிப்படுத்த பாருங்க, இயேசு வந்து மரியாள்கிட்ட சொல்லக்கூடிய சத்தியம் தாவீதுக்கு அந்த நாட்களே தெரிந்திருக்குது. அதான் அவர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், 2 அல்ல 3 அல்ல. சிலர் கேட்டிருப்பாங்க ABC சாய்ஸ் கொடுத்திருப்பாங்க, டிக்கெட் எது வேணும். சிலர் 3 பிடிச்சு டிக்கெட் அடிப்பாங்க, ஏதாவது ஒன்று கரெக்டா இருக்கட்டும்.
And the truth that Jesus told unto Martha was revealed unto David quite early itself. That is why he said, one thing do I seek after, not 2 or 3. As some say, you have to choose the best answer, giving 3 or 4 options. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், One thing have I asked of the Lord, அதையே நாடுவேன். that will I seek after. அப்படி என்ன கேட்டார்? What did he ask? ஆண்டவரே, இப்போ நான் எருசலேமை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். Lord, I'm ruling in Jerusalem. இந்த பக்கத்துல ஒரு தேசம் இருக்கு, சத்துருக்கள் தேசம். There is a land of the enemy nearby. அத மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. Give that alone to me. வேற ஒண்ணும் வேணாம். I want nothing more. இப்படி கேட்கல. He did not ask like that. அவர் என்ன கேட்டார்? What did he ask? உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். I have to see your glory. உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். I have to see the glory. உம்முடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்ய வேண்டும். And I have to inquire in your அந்த temple. வசனங்களை வாசிங்க. Psalm 27 verse 4. One thing have I desired of the Lord, that will I seek after, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதை நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். நமக்கு இப்ப 2 மணி நேரம் இங்க தங்கி இருக்கிறது பெரிய பாடா இருக்கிறது. Now we find it very difficult to stay for 2 hours here. ஆராதனைக்கு வந்து 3 மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் சண்டே கிளாஸ் இருக்கு, ரொம்ப பாடா இருக்கிறது. And staying in the service for 3 hours and an additional 2 hours in the Sunday class is a great burden for us. இவர் சொல்றார், ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருக்கணும். But he says, all the days of my life that I might dwell in the house of the Lord. ஆனா அந்த பாக்கியம் தாவீதுக்கு கிடைக்கல. But David did not have this privilege. புதிய ஏற்பாட்டு ஊழியர்களுக்கு கிடைத்திருக்குது. And the ministers of the New Testament period have got it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப தாவீதுடைய வாஞ்சையை பாருங்க. Look at the desire of David. இயேசு சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. Jesus says one thing is needful. உலக பிரகாரமான காரியத்துக்காக மார்த்தாளை போல கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். You need not be troubled and worried for worldly things as Martha. தேவையானது ஒன்று, அந்த ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ தேவனை தேட வேண்டும். One thing is needful, and to receive that one thing you have to seek God. மகா ஆழமான கிடங்கிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். Being in a low dungeon, we have to call upon the Lord. அப்ப கூப்பிடும்போது, In this way when we call, எத்தனையோ வருஷமா கூப்பிட்டு இருக்கிறேன், for so many years I've been calling. ஆண்டவர் விடுதலை தரல, The Lord hasn't delivered. ஆண்டவர் சுகத்தை தரல, The Lord hasn't given healing. அல்லது ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்கல Or the Lord hasn't given me a job. என்று ஜெபிப்பதை நிறுத்தக்கூடாது. And saying so, you should not stop your prayers. துதிப்பதை நிறுத்தக்கூடாது. Should not stop praising. தேவனை தேடுவதை நிறுத்தக்கூடாது. Should not stop seeking the Lord. நம்ம பலருடைய வாழ்க்கையை நம்ம செக் பண்ணி பார்த்தால், If we check out the life of many, அதான் புலம்பல் 3:40, Lamentations 3:40. Let us search and try our ways and turn again to the Lord. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, we have to search and try our ways. நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்தால், If we search and try our ways, நீங்க இந்த சத்தியத்துக்கு கடந்து வந்தபோது உங்களுடைய வழிகள் எப்படி இருந்தது? how your ways were when you came to this truth. அதாவது தேவனை எப்படி தேடினீங்க? That is how you sought the Lord. தேவனுடைய வல்லமையை குறித்து அன்றைக்கு உங்களுக்கு இருந்த அறிவு என்ன? And that day, what understanding you had about the power of God. எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வல்லமை தேவனுக்கு இருக்கிறது என்று நாம் சொல்லுவோம். We used to say that our God has the power to solve any problem. அந்த ரட்சிக்கப்பட்ட புதியதுல மற்றவங்கள்ட்ட பார்த்து சவால் விடுவோம். And when we are initially saved, you used to challenge this way to others. சும்மா இருக்கவங்கட்ட போய் வம்பிழுப்போம், எங்க தேவன் இப்படி செய்வார். When some people are going by safely, we'll go to trouble them and we say our God can do this. எங்க தேவனால இது முடியும். And it's possible for our God. இப்படி எல்லா காரியத்திலும் தேவனுடைய வல்லமை பெரிய விசுவாசம். And in this way, in all these, we've got great faith that God has got the power. ஆனா வருஷங்கள் ஆக ஆக ஆக, But as years rolled on, ஜெப ஜீவியத்துல வீழ்ச்சி, there is a downfall in prayer life. தேவனை துதிக்கிறதுல வீழ்ச்சி, ஜெபிக்கிறதுல வீழ்ச்சி. There's a downfall in praising the Lord and in prayer. தேவனுடைய வல்லமையின் மேல நமக்கு இப்ப சந்தேகம். And we have got a doubt over the power of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த காரியத்தை ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமா? Can God give this thing? ஆண்டவர்ட்ட ஏதாவது ஒன்னு கேட்டால் சந்தேகம் இல்லாம கேட்கணுமா?
when we ask anything of the Lord, we should ask it without any doubt. சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில சாட்சி இருக்குது. இப்ப எத்தனையோ வருஷமா கேட்டுட்டு ஆண்டவர் தரவே இல்ல. Certain people used to give testimony saying, for many years I've asked this thing, yet the Lord hasn't given me. எத்தனையோ வருஷமா நீங்க கேக்குறீங்க, நான் கேக்குறேங்கிறது உண்மைதான். It's true that you and I are asking for many years. அந்த இத்தனை வருஷத்துல அல்லது ஒரு நாள்ல நம்ம கேக்குறது எவ்வளவு சந்தேகம் இல்லாம கேட்டோம். And all these years when we were asking the Lord, we were asking him with doubt. யாக்கோபு தான சொல்லுகிறார். James says, ஆண்டவரிடத்தில் ஏதாவது ஒன்று பெறலாம் என்றால் எவ்வளவேன்னு சந்தேகம் இல்லாமல் கேட்கணுமா. and if you want to get anything from the Lord, you must ask it without any doubt. வாசிங்க யாக்கோபு 1:6. James chapter 1 verse 6. But let him ask in faith, nothing wavering, for he that wavereth is like a wave of the sea, driven with the wind and tossed. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கோப்பா இருக்கிறான். இதான் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தின் நிலவரம். This is the state of a spiritual life today. காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். He that wavereth is like a wave of the sea, driven with the wind and tossed. அது யாரு? காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறது. And what is that? That is the sea that is driven with the wind and tossed. சந்தேகப்படுறவன ஒரு கடல் அலைக்கு சொல்றார். And he is comparing the doubt people who doubt to a wave of the sea. அப்ப கடல் அலைக்கு ஒப்பா சொல்லப்படுறாங்கன்னா அது யாரு? And when we are comparing them to the waves of the sea, who are they? அதான் துன்மார்க்கன். They are the wicked. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் நினைக்கிறேன். துன்மார்க்கர் கொந்தளிக்கும் கடல் அலைகளை போல இருக்கிறார்கள். In Isaiah it is written that the wicked are like the troubled sea which cannot rest. தேவனுடைய வல்லமையின் மேல் உனக்கோ எனக்கோ சந்தேகம் வருமானால் நாம் தான் அந்த துன்மார்க்கன். If you and I have any doubt of the power of God, then we are that wicked. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். He that wavereth is like a wave of the sea which is tossed about with the wind. இந்த கடல் அலை யார்? Who is the wave of the sea? இந்த கடல் அலையை போன்ற மனிதர்கள் யார்? Who are men who are like the waves of the sea? அதே சத்திய வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கனை கொந்தளிக்கிற கடல் அலைக்கு ஒப்பாக சொல்லுகிறது. The same holy scripture compares the wicked as the one like the troubled sea. எங்க வாசிக்கிறீங்க? Isaiah 57 verse 20. But the wicked are like the troubled sea when it cannot rest, whose water cast off mire and dirt. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. பாத்தீங்களா? சந்தேகத்தினால் ஒரு காரியத்தை கேட்டால் அவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பா இருக்கிறான் என்று யாக்கோபு சொல்லுகிறார். James says, if you ask anything wavering, then you are like the wave of the sea which is being tossed about by the wind. நாம் துன்மார்க்கனுடைய ரெண்டு சுபாவங்களையும் கலந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். Now we are reading both the natures of the wicked. ஒன்று துன்மார்க்கன் என்றால் அவன் தேவனை தேடாதவன். First, a wicked is the one who seek not the Lord. இரண்டாவது துன்மார்க்கன் என்றால் தேவன் இல்லை என்பதுதான் அவனுடைய நினைவுகள். Second, God is not in all the thoughts of the wicked. நாம் இப்போ தேவனை தேடி வந்திருக்கிறோம். Now we have come here seeking the Lord. ஆனால் தேட வேண்டிய முறைமையில் தேடுவதில்லை. But we do not seek him the way we have to. பரலோகத்திலிருந்து அவன் நம்மை நோக்கி பார்க்க மட்டும் தேடுகிறதில்லை. We do not seek him until he looks down from heaven. அந்த ஏழை விதவையை போல பெற்றுக் கொள்ளுகிற வரையிலும் தேடுவதில்லை. We do not seek him as that poor widow that is seeking him until we receive. ஆழமான கிடங்கிலிருந்து தேவனை தேடுவதில்லை. We do not seek the Lord from a low dungeon. மறுபக்கத்திலே தேவனிடத்திலே வல்லமை இருக்கிறது என்கிற விசுவாசம் இல்லாதவர்களாய் இருக்கிறோம். On the other side, we do not have the faith that God has got the power. எனக்கு பரிசுத்தம் தேவை. I need holiness. ஆனால் தற்போது அசுத்தம் காணப்படுகிறது. But at present there is filthiness. ஆனால் சத்துருவே நீ மேன்மை பாராட்டாதே. Oh enemy, do not boast. பாருங்க மீகா சொல்றாரு பாருங்க. See, Micah says, நான் விழுந்து விட்டேன். I am fallen. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். I have sinned against the Lord. ஆனா என் சத்துருவே நீ சந்தோஷப்படாத. Or rejoice not against me, O mine enemy. இப்ப நான் பாவியா இருக்கலாம். Now I might be a sinner. ஆனா இப்ப நான் இருள்ல உட்கார்ந்து இருக்கலாம். Now it might be as though I am in darkness. ஆனால் இருளிலே உட்கார்ந்து இருக்கிற என்னை தேவன் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். Now I am sitting in darkness, but my Lord shall bring me to light. நான் அவருடைய நீதியை பார்ப்பேன். I shall look unto his righteousness. வாசிப்போம். Micah chapter 7 verse 8. Rejoice not against me, O mine enemy. When I fall, I shall arise. When I sit in darkness, the Lord shall be a light unto me.
என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். When I fall, I shall arise. நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். When I sit in darkness, the Lord shall be light unto me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒரு குழந்தை நடக்கும்போது பாருங்க, When a toddler walks, அந்த குழந்தை எப்படி நடக்கும்? how does the toddler walk? குழந்தை நடக்க பழகுது. It's now learning to walk. அது என்ன செய்யும்? What does it do? விழுந்து எழும்பும். It will fall down and rise up. விழுந்து அழுகும். Fall down and cry. நடக்க அப்படி ஆரம்பிக்கும், டப்புன்னு கீழே விழுகும். It will start to walk and immediately fall down. உடனே ஓன்னு கத்தும். Immediately it will scream. திரும்பி எழும்பி நடக்க ஆரம்பிக்கும். Once again it rises up to walk. சில மூக்குல அடிபடும். At times it will be hurt in the nose. நெத்தியில அடிபடும். Or hurt in the forehead. இப்படி விழுந்தா தலையில அடிபடும். Once again when it falls, it may be wounded in the head. கையில அடிபடும். It might be wounded in the கால்ல hand. அடிபடும். Or there might be wounds in the feet. அந்த குழந்தைக்கு தெரியுது, The child knows நமக்கு நடக்க முடியல, we are not able to walk. கீழே விழுந்து அடி விழுகுது. And if I fall down, I'm hurt. அதுக்காக அது நடக்க அந்த எடுக்கிற முயற்சி அது நிறுத்துறது இல்ல. And for that reason, it does not stop taking efforts to walk. நாம் குழந்தைகளாய் எழுத்தின்படி குழந்தைகளாய் இருந்தபோது அந்த முயற்சியை நிறுத்தி இருந்தால் இப்ப ஒருவரும் நடமாடி இருக்க முடியாது. When we were literally children, if we had stopped those efforts, now at present none of us would be walking. அப்ப நடக்க பழகுற வரையிலும் அது விழுந்து கொண்டே இருக்கிறது. Until it learns to walk well, it keeps on falling. கிறிஸ்துவ ஜீவியத்திலே நாம் குழந்தைகளாய் இருக்கலாம். In Christian life, we might be children. சத்தியத்துல 50 வருஷம் ஆகும். It might be 50 years coming in this faith. ஆனா ஆவிக்குரிய நிலவரத்தை பார்த்தா குழந்தைகள். But when we look at the state of a spiritual life, yet we are babes. பரிசுத்தவான்களுக்கு தெரியும். Saints will know. எந்தெந்த விசுவாசி குழந்தைகளா இருக்கிறாங்க, எந்தெந்த விசுவாசி ஆவிக்குரியவங்களா இருக்கிறாங்கன்னு. The believers who are like babes and the believers who are spiritual. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 1 Corinthians chapter 3 verse 1 onwards. அங்க கொரிந்து விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்லுகிறார், Looking unto the Corinthian believers, St. Paul says, நான் உங்களை என்னமோ நினைச்சேன், I thought something of you. ஆனா இப்பதான் தெரியுது நீங்க கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகள். But only now I've understood that you're babes in Christ. அதனால உங்களுக்கு நான் ஆகாரத்தை மாத்த போறேன். Therefore I'm going to change your diet. பிரியாணியை குழந்தை கொடுத்தா செத்து போகும். If we give biryani to child, it will die. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்படிதான் ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு மீனை கொடுத்தாங்க. In this way, in a family, they fed the child with fish. மீனை கொடுத்தாச்சு குழந்தைக்கு, ஒரு வயசு கூட ஆகல. The child wasn't even 1 year old, they fed it with fish. கேட்டா சொல்றாங்க பெலன் கிடைக்குமா. And when we asked, they said they wanted to make the child strong. கடைசில முள்ளு போய் சிக்கி கடைசில அந்த குழந்தையை கொண்டு ஹாஸ்பிடல் சேர்த்து 1.5 லட்சம் ரூபாய் செலவு. And finally a bone got stuck in the throat and they had to take the child to a hospital and then they spent 1.5 lakhs. குழந்தைக்கு மீன் கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கணும், பிரியாணி கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கணும். At the time we've got to feed a child with fish, we've got to feed, and also the time we've got to feed a child with biryani, we've got to feed it. அதுபோலதான் கிறிஸ்துவ ஜனங்களுக்கும் கூட தேவனுடைய சபையிலும் கூட சில வேளை சத்தியத்துல வந்து எத்தனை வருஷம் விசுவாசிங்க 50 வருஷம் பாங்க. Similarly in the Christian life also in the church, when we ask the person how long have you been in this church, they say it's 50 years since we've come to this faith. ஆனா கேரக்டர் பார்த்தா பொறாம இருக்கும். But when we look at the character, they are envious. பேதகம் இருக்கும். And they might be various. பேதகன வித்தியாசம். There might be variance. ஜாதி வித்தியாசம். There might be discriminations. பாஷை வித்தியாசம். Caste discrimination, language discrimination. அதுக்கப்புறம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படிச்சவன் படிக்காம இப்படிப்பட்ட பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கும். Then great and small, educated and unlettered and so on. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து வாக்குவாதம் பண்ணக்கூடியவர்களா இருப்பார்கள். And next they will be arguing. சின்ன காரியத்துக்கும் Even for small matters. நஷ்டங்களை சகிக்க முடியாது. They are not able to put up with losses. வாக்குவாதம் பண்ணி கொண்டிருப்பார்கள். They will be disputing. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து சபையில வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டு கேட்டு 30 வருஷம் 40 வருஷம் வாங்க. But in the spiritual life when we ask, it's 30 or 40 years since we have come to this church. உதாரணமா உலகத்துல ஒரு கணக்கு இருக்குதுன்னு வெச்சுக்கங்க. For example, there is a calculation in the world. இப்ப 17 or 18 அப்படினு சொன்னா +2 முடிச்சாச்சு. If the person is 17 or 18 years old, they should have completed +2. அப்படி ஒரு கணக்கு. Such a calculation is there. சரியான வயசுல சேர்ந்தா 18 ஆகுதுன்னு சொன்னா +2 முடிச்சிருக்கணும். And properly if they are going through the education system, by 18 they should have completed +2. அதுக்காக உலகத்துல 18 ஆனவன் எல்லாம் +2 முடிச்சான்னு அர்த்தம் கிடையாது. And for that matter, it doesn't mean all the people who have crossed 18 years in this world have completed +2. குறிக்கப்பட்ட வயசுல ஸ்கூல்ல சேர்த்துக்கணும், ஸ்கூலுக்கு ஒழுங்கா போயிருக்கணும், +2 வரைக்கும் பாஸ் பண்ணி வந்திருக்கணும். At the right age, you should have been put in school and you should have crossed all the classes successfully and then you could have completed +2 by the age of 18. சில நாட்கள் முன்பாக ஒருவரை சந்தித்தேன். Some time back, I met a person. வயசு 18. That person was 18 years old. ஆள் 7ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்குது. And the person was sitting in the 7th standard.
7ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்குது. Sitting in the 7th standard. அந்த ஸ்கூல் இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல போல என்ன செய்யறது இல்ல, இஷ்டத்துக்கு பாஸ்போர்ட் அனுப்புறது இல்ல. That school does not allow a child to go on to the next class as being sent in government schools. சில ஸ்கூல்ல பரீட்சை எழுதினாலும் எழுதாவிட்டாலும் 9ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் தூக்கி போடுவாங்க. In certain schools, though the kid writes the examination or not, yet the child will be promoted from 9th to 10th standard. 11ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் போயிரலாம் ஈஸியா. And they can be promoted from the 11th standard to 12th standard quite easily. அந்த ஸ்கூல்ல அப்படி கிடையாது. But it was not so with that school. இது படிச்சிட்டே உட்கார்ந்திருக்கு, 7ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்திருக்குது. And this child was sitting in the 7th standard now. அப்ப 18 வயசுல +2 முடிச்சிரணும். By the age of 18, that person should have completed +2. அதுக்காக 18 வயசு ஆனவன் எல்லாம் +2 முடிச்சான்னு அர்த்தம் கிடையாது. And for that reason doesn't mean that that's 18 years of age, so that should have completed +2. அதனால ஆவிக்குரிய ஜீவிதத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டு 40 வருஷம் ஆச்சுன்னா அதுக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டாண்டர்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. And similarly, it might have been 40 years since you've been anointed, but doesn't mean that you should have gained a very good spiritual standard. அபிஷேகம் பண்ணப்பட்டு 40 வருஷம் ஆனாலும் பொறாமை, பேதகம், வாக்குவாதம், சந்தேகம், உபதேசத்தின் மேல ஒரு சந்தேகம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானா கீழ்ப்படியாம நடத்தி கீழ்ப்படியாம இருக்கிறது, இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்தால் நீ குழந்தையா இருக்கிறாய். Even if it's been 40 years since you're anointed, yet if you're envious, there's variance and emulation, and you're showing disobedience to doctrines, then you are a babe in Christ. ஒரு குழந்தையை பார்த்து ஒரு கீழ ஒரு பொருளை போட்டு தாய் சொல்லுச்சு டேக். And dropping a thing down, a mother told the child, take. அந்த குழந்தை பேசாம பார்த்துட்டே இருக்குது. The child was just looking at it. அடுத்த மாதிரி சொல்லு டேக். And once again the mother said, take. அது பார்த்துட்டே இருக்குது. It was just watching. ஏன்னா ஏற்கனவே உள்ள மதர் சொல்லி கொடுத்து இப்படி டேக்னு போட்டு அப்படி கீழே போட்டு எடுத்து காமிச்சிருக்குது. இப்படி போட்டு இப்படி எடுத்தா இதுக்கு பேர் டேக்னு காமிச்சிருக்குது அம்மா. For earlier the mother has dropped an item like this before the child and told the child to take, and also showed it practically by lifting up the item. இந்த குழந்தை பார்த்து அம்மாவை. The child looked at the mother. இப்போ இந்த புக்க போட்டாச்சு கீழே. Now the book has been dropped down. அம்மா போட்டுருச்சு. The mother has dropped the book. டேக்னு சொல்லுது. Now she was telling take. அம்மா எடுத்து காமிச்சாச்சு. The mother had lifted it up and showed it. இப்போ அம்மா எதிர்பார்க்குது. Now mother expects. அடுத்து புக்க போட்டு டேக் அப்படிங்குது. And once again she dropped the book and told to the child to take. குழந்தை புக்க பாக்குது. The child looked at the book. அம்மாவை பாக்குது. And then looked at the mother. புக்க பாக்குது, அம்மாவை பாக்குது. Once again looked at the book and then the mother. இப்படி தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்குது. Every day she was telling it. ஒரு மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. Is 1 month and then 2 months also passed by. கடைசில அம்மாக்கு பொறுமை இழந்து குழந்தையை போட்டு அடிச்சு டேக் அப்படினுச்சு. Next the mother lost patience and then gave good spanking to the child and said take. அந்த குழந்தை என்ன செஞ்சு அடி வாங்கிட்டு காலை டம்மு டம்முன்னு கீழ அடிச்சிட்டு அழுதுச்சு. And then after receiving the spanking, the child then immediately stamped its foot and started weeping. அதுபோல அப்போஸ்தலர்கள் தாயும் தகப்பனுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்குது. Apostles have been compared to father and mother. சபை நடத்துற பரிசுத்தவானை தாய்க்கு ஒப்பாக தகப்பனுக்கு ஒப்பாக வேதம் சொல்லுகிறது. The scripture compares the saints who are leading the church to fathers and mothers. அது தெசலோனிக்கேலயும் படிக்கிறோம், நீதிமொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. We read that in both in Thessalonians and in Proverbs too. அப்ப சபையாரை பார்த்து சொல்றோம். We look unto the church and say, துதிங்க, praise, ஜெபம் பண்ணுங்க, pray, புலம்புங்க, mourn, கண்ணீர் விடுங்க, shed tears, கூட்டங்களுக்கு குறித்த நேரத்துக்கு வாங்க, come at the right time to the குறித்த meeting, நேரத்துக்கு வாங்க, come at the right time to the meeting. இதே கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைய பார்த்து இவனை பார்த்து டேக்னு சொன்னா இப்ப என்ன செய்வான்? ஓடி வந்து எடுத்து கொடுப்பான். And if I look unto this boy and say take, immediately he will come running and take the book. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப இவனுக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்குது. Now there is a growth in this boy. ஒரு புக்கத்துக்கு போட்டு இங்க வாப்பான்னா எடுத்து வந்து கொடுத்துருவான். If I throw a book and I call him, he'll come running to take the book and give it to me. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படியுங்கள். 1 Corinthians chapter 3 first 2 verses. And I, brethren, could not speak unto you as unto spiritual, but as unto carnal, even as unto babes in Christ. I have fed you with milk and not with meat, for hitherto ye were not able to bear it, neither yet how are ye able. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்களே என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? மனுஷ மார்க்கமாய் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். You are walking as men. அப்ப குழந்தையா இருக்கிறீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தையா இருக்கிறீங்க. In your spiritual life you are babes. இப்ப நான் சொன்ன காரியம் என்ன சொன்னேங்கிறது உங்களுக்கு விளங்குச்சானே எனக்கு தெரியல. I do not know if you are able to understand what I said. அப்ப குழந்தையா இருக்கிற ஆள்கிட்ட தாய் எவ்வளவுதான் சொன்னாலும் அதுக்கு புரியல.
whatever or how much soever a mother says to a child, it will not be able to understand. குழந்தைக்கு புரியலங்கிறது ஒரு அனுபவம். There is an experience that the child cannot understand. அது குழந்தையின் நிலவரம். That is the state or a stage of a child. பகுத்தறியணும் அது குழந்தையா இருக்குதா இல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்துல பலப்பட்டாச்சா. And they have to first discern whether it's a babe or whether it is strong spiritually. இப்போ 1 கொரிந்தியர் 3 வாசித்தது பவுலுடைய பகுதியில வந்ததான ஒரு தாமதம். அதாவது ஜனங்களை பகுத்தறிய அவர் கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. And in 1 Corinthians chapter 3 we see the delay in the part of Paul's understanding. அதனாலதான் பாலை குடிக்க கொடுத்தேன் ஆகாரத்தை மாத்துறாரு, பாலை குடிக்க கொடுக்கறாரு. And that is why he was changing the diet and now started to feed them with milk. பலமான ஆகாரத்தை யாருக்கு கொடுக்கணும்? To whom should we give strong meat? நான் ஆரம்பத்துல சொன்னது போல பிரியாணியை கொண்டு குழந்தை கொடுக்க ஒரு வயசு குழந்தை கொடுக்க முடியாது. As I told you in the beginning, we cannot feed a 1-year-old child with biryani. எபிரேயர் 5 அதிகாரம் Hebrews chapter 5. அங்க எழுதப்பட்டிருக்கு பலமான ஆகாரத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? To whom we should give strong meat is written there. Verse 14. But strong meat belongeth to them that are of full age, even those who by reason of use have their senses exercised to discern both good and evil. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பூரண வயதுள்ளவர்களுக்கு. For full of age. நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் முயற்சி செய்யும். And those who have senses exercised to discern both good and evil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்போ குழந்தையின் அனுபவம். The experience of a child. அடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில தேறின அனுபவம். Next, becoming perfect in spiritual life. இப்போ பாருங்க, முதல்ல குழந்தைகள்னு சொல்றாரு. First he says babes. பவுல் சொல்றாரு குழந்தைகளை பத்தி சொல்றாரு. First Paul says about the babes. அடுத்து அதே சபைக்கு என்று தான் நினைக்கிறேன், கொஞ்சம் கழிச்சு சொல்றாரு தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். And next to the same church, I think, later he says, we speak the wisdom of God to those who are perfect. அப்ப ஒரே சபையில குழந்தைகளை போன்றவர்கள் இருக்காங்க, தேறினவர்களாக போன்றவங்க இருக்காங்க. And therefore in the same church there are people who are babes and others who are perfect. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy ஆகவே name. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தின் நிலவரம் எப்படி இருக்கிறது? How is a state of a spiritual life? இன்றைக்கு பரிசுத்தவான்கள் சொல்ற காரியம், கொடுக்கப்படுகிறதான ஆலோசனைகள், சத்தியங்கள் என்ன நோக்கத்தோடு என்ன பாரத்தோடு அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலவரத்தில் நீ இருக்கிறாயா? Today are you in the state of understanding why the saints of God are giving you counsel and truths and the reason why you are like that? இதெல்லாம் எதுக்காக நான் சொல்ல வந்தேன்? Why am I telling you all these things? குழந்தையா இருக்கும்போது அது விழுந்து விழுந்து எழும்புகிறது. As long as it is a toddler, it falls down and rises up. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு 40 வருஷம் ஆனாலும் சிலர் தங்களுடைய வாழ்க்கையில குழந்தைகளா இருக்கிறாங்க. But even though it's 40 years since they've been anointed, certain people are babes in their life. ஏனென்றால் சிலர் இடத்துல சொல்லியிருக்கிறார்கள், For certain people have said to me, இந்த இடத்துல இல்ல பல்வேறு இடங்களுக்கு நான் ஊழியம் செஞ்சு போன இடத்துல சிலர் சொல்லியிருக்கிறார்கள், not only here but in various places where I've served the Lord, certain people have said, இப்பதான் நாங்க ஒழுங்கா உபவாச ஜெபங்களுக்கு வருகிறோம். right now we have come regular for the fasting prayers. இப்பதான் வேதபாட கூட்டங்களுக்கு ஒழுங்காக வந்து கொண்டிருக்கிறோம். Only now we have started to come regularly for the Bible studies. இப்பதான் காத்து கூட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். Right now only we are coming regularly for the tarrying meetings. இப்படி என்னிடத்துல சொன்னவங்க, நான் ஊழியம் பல்வேறு இடங்களில் சொன்னவங்க புதிய ஆத்துமாக்கள் அல்ல, பழைய விசுவாசிகள். And the people who have told me so in different places are not new souls but old believers. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, As I told you in the beginning, 18 வயசுக்குள்ள +2 முடிக்கலாம். you can complete +2 within 18 years. அதனால 18 வயசுக்குள்ள +2 முடிக்கலாம். You can complete +2 within 18 years. 18 வயசு முடிச்சவங்க எல்லாம் +2 முடிச்சவங்க அர்த்தம் கிடையாது. It doesn't matter mean that those who have completed 18 years have completed +2. காரணம் சில ஸ்கூலுக்கே போகாம இருப்பாங்க. The reason is certain people wouldn't have gone to school at all. சில பிள்ளைங்க படிக்கிற நேரத்துல பாருங்க எவ்வளவு தூரம் கிளாஸ கட்டடிக்க முடியுமோ கட்டடி சுத்திட்டு இருப்பாங்க எங்கயாவது. Certain people, children who are studying, as much as possible they will be cutting classes. அதுபோல நம்முடைய அருமையான விசுவாசியை பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஹால் நிரம்பி வழிகிறது. Similarly our blessed believers also, Sundays the hall is full. ஞாயிற்றுக்கிழமை ஹால் நிரம்பி வழிகிறது. On Sundays the hall is full. ஆனா மற்ற கூட்டங்களுக்கு ஆள் இல்ல. காரணம் கட்டடிச்சு எங்கேயோ சுத்திட்டு இருக்காங்க. But for the rest of the meetings we cannot find them. The reason is they've cut these meetings and are roaming elsewhere. அப்ப இப்படி கட்டடிச்சு இருக்கவங்களுக்கு எப்படி பாஸ் பண்ண முடியும்? And those who are cutting in this way, how can they clear? எப்படி குழந்தையின் அனுபவத்தை விட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும்? How can they go to the next stage from the stage of a baby? அதனால அவங்க குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. Therefore they are babes. இப்ப குழந்தை என்று சொல்லும்போது நடப்பதற்கு முன்பாக விழுந்து விழுந்து எழும்புகிறது.
When we say of a baby, before it learns to walk properly, it falls down and rises up quite often. ஆனா ஒரு குறிக்கப்பட்ட ஸ்டேஜ் இருக்கிறது. But there is a particular stage. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. Now it's reached that stage. இது நடப்பான், இவன் நடப்பான். Now he's able to walk properly. போன ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், போன ஞாயிற்றுக்கிழமையா அவன் போன அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையோ அந்த ஃப்ரண்ட்ல இருக்க அந்த வால் இருக்கு இல்லையா, அந்த வால்ல இவனை ஒருத்தன் துரத்துறான், இவன் அந்த வாலை சுத்தி ஓடி ரவுண்ட் அடிக்கிறான். I think last Sunday or Sunday before last, one boy was chasing him and he was running around that short wall. குழந்தைக்கு இப்படி ஓட முடியுமா, ரவுண்ட் அடிக்க முடியுமா? Can a child run like this? ரவுண்ட் அடிக்கும்போது இவன் கீழே விழுகல. And when he was going around the wall, he didn't fall down. அந்த இடத்துல ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது. There was a small gap. ஒருத்தன் இவனை விரட்டுறான். சண்டே கிளாஸ் முடிஞ்சிங்க, டீச்சர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, நான் அங்க இருந்து பாக்குறேன். Sunday class was over and the teachers were seated here. I was looking from over there. அப்ப இவன் ஓடுன வேலையில என்ன செஞ்சான், கரெக்ட்டா பார்த்து கீழே விழுகாம ஓடுறான். And when he was running in this way, he was carefully running so that he didn't fall down. காரணம் குழந்தை இல்ல. Reason, he was not a babe now. அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் குழந்தைகளாக இருக்கிற வரையிலும் விழுந்து விழுந்து எழும்புவோம். Similarly, in our spiritual life also, as long as we are babes, we will be falling and rising up regularly. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். The righteous shall fall 7 times but will rise up. அதென்ன நீதிமான், எனக்கு நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பானா? And it is written, the righteous shall fall 7 times but shall rise up. நான் ஒரு முறை ஆண்டவர்ட்ட கேட்டேன். Once I asked the Lord, நீதிமான் எதுக்கு 7 தரம் விழுகணும்? why should the righteous fall 7 times? விழுகாம இருக்க வேண்டியதானே? Let it be, he can be without falling. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். The just man falleth 7 times and riseth up again. அந்த 7 என்பதற்கு அர்த்தம் பூரணம். The meaning of the term 7 is perfection. அதோட அர்த்தம் என்னன்னா விழுந்துகிட்டே இருந்தாலும் எழும்பிட்டே இருப்பான். The meaning is that he'll keep on falling and keep on rising up. அப்ப நீதிமான் என்று சொன்னால், When we say of a just man, கிருபையின் காலத்துல இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவங்க எல்லாம் நீதிமான். in this dispensation of grace, all those who have been washed by the blood of Jesus are just. இயேசுவின் இரத்தத்தினால யாரெல்லாம் கழுவப்பட்டாங்களோ அத்தனை பேரும் நீதிமான். All those who have been washed by the blood of Jesus are just. அப்ப இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு மற்றும் மனம் திரும்பின ஒரு மனிதனுக்கு கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனா மாற முடியாது. But those who have been washed by the blood of Jesus and has got the experience of conversion cannot become as a perfect man according to the measure of the stature of Christ. அடுத்து அவன் பல ஸ்டெப்புக்கு போணும். He's got to go on to various steps. ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும். He has to take immersion baptism and then he has to receive the anointing. அந்த அபிஷேகத்துல நிலைத்து இருக்கணும். And he has to abide by the anointing. தினந்தோறும் ஆவிக்குள்ளாய் மாற்றப்படணும். Every day he should get filled in the spirit. அப்பதான் விழுகில்லாத ஜீவியம் சாத்தியம். Only then he can live a life without falling. கர்த்தர் சொல்லி கொடுத்தார், நீதிமான் என்று சொல்லும்போது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான். Therefore the Lord has taught me all those who have been washed by the blood of Jesus are just. அப்ப விழுந்தாலும் எழுந்திருப்பான். அவருடைய அர்த்தம் என்ன? It is written he will fall but rise up. What does it mean? நீ நீதிமானா இருந்தா தான் விழுந்தா எழும்ப முடியும். Only if you're a just man you can rise up when you fall. எப்போது நீதிமான்? When will you be just? இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்படும்போது, when you're being washed by the holy blood of Jesus. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வி வர 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 இயேசுவின் இரத்தத்தினால் நீ கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். So, therefore, whenever failure comes in your spiritual life, you have to keep on washing yourself by the blood of Jesus. அப்பதான் நீதிமான்ங்கிற அனுபவத்தை நீ நிலைத்து இருக்கிற. Only then you can abide by the experience of being a just man. நான் சொல்றது புரிகிறதா உங்களுக்கு? Are you able to understand what I say? ஒரு நாள் படுக்கைக்கு போவதற்கு முன்பாக, every day before you go to bed, ஒவ்வொரு நாளும், every day, அனுதின வாழ்க்கையில வந்து தோல்விகளை, குற்றங்களை, பாவங்களை, கரைகளை, திரைகளை, for all the sins, failures, spots and wrinkles, இயேசுவின் பரிசுத்த இரத்தமே, அந்த இரத்தமானது என் ஆவி, ஆத்தும, சரீரத்தில இந்த பாவங்களை மன்னிக்கணுமே, கழுவி சுத்திகரிக்கணுமே. Oh, the blood of Jesus has got to forgive, wash and sanctify all the sins that has come in my life. இப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். Only those who keep on praying like this can go to the next step. பரிசுத்தவான்ங்கிற இடத்துக்கு வர முடியும். You can come to the state of being a saint. அடுத்து பிழையற்ற பரிசுத்தவான். And next a saint without any spot. பரிசுத்தவான் வேற, பிழையற்ற பரிசுத்தவான் வேற. There's a saint and also a saint without any blame. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பிழையற்ற பரிசுத்தவான்களாய். In this scripture it is written about unblameable saints. அடுத்து பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு என்று படிக்கிறோம். And next we read that saints should come to perfection. அப்ப பரிசுத்தவான்களுக்குள்ள சீர்கேடுகள் வருகிறது. And therefore certain imperfections are found in the saints. அது சீர் பொருந்த வேண்டும். It come to perfection. அதுக்கு தான் 5 உத்தியோகஸ்தர் ஆண்டவர் கொடுக்கிறார். That is why God has given 5 offices. அந்த 5 உத்தியோகஸ்தருடைய நடத்திப்பின் கீழ நீங்க கடந்து வரணும். You have to come under the leading of those 5 offices. சில வேளை அந்த ஊழியக்காரங்க ஒரு உத்தியோகஸ்தர் வந்து உங்க இருதயத்துக்கு விருப்பத்துக்கு ஏற்றபடி இருக்க மாட்டார்.
At times one of the offices might not be according to your heart. தீர்க்கதரிசிகளை குறித்து வேதத்துல கர்த்தரே சொல்றார். About the prophets, the Lord himself had said in the scripture. ஜனங்க கல்லறிற மாதிரி, தேவ ஜனங்க கல்லறிற மாதிரி தான் தீர்க்கதரிசியுடைய ஊழியம் இருக்கும். The ministry of the prophets will be as though the people of God will like to stone them. எருசலேமே, எருசலேமே, Oh Jerusalem, Jerusalem. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே. Oh, the one who had killed the prophets and stoned them who have come to you. சுவிசேஷம் சொல்றவங்கள கொல்லல. They did not kill those who had given the gospel. சுவிசேஷம் சொல்றவங்கள உலகத்தார் கொல்றாங்க. The people in this world kill those who come to gospelize. எத்தனையோ சுவிசேஷம் கொண்டு போனவங்கள உலகத்தார் கொன்றுக்கறாங்க. இன்னைக்கு இரத்த சாட்சிகளுடைய சரித்திரத்தை படிக்கிறோம். In the book of Martyrs we read about many people who had gone gospelizing being killed by the people in the world. ஆனா சுவிசேஷம் சொல்றவங்கள சபையில் உள்ள விசுவாசிகள் கொல்ல மாட்டாங்க. But the believers in the church won't kill those who go to gospelize. அப்ப சபையில் உள்ள தேவ ஜனங்கள் யாரை கொல்றாங்க? Then who will the people of God in the church kill? யார் மேல கல்லறிறாங்க? Upon whom will they stone? கொல்றாங்கன்னு சொல்லும்போது எழுத்தின்படியா கொல்றதுல பகைக்கிறது. When we say killing, they do not literally kill, but they hate them. கலாத்திய சபையார் பவுலை பகைத்தார்கள். And the Galatian church also hated. நான் சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? Because I told you the truth, have I become your enemy? ஒரு காலத்துல கண்களை பிடுங்கி கொடுக்க மனதாய் இருந்தவர்கள். At a time they were desiring to pluck out their eyes and give it to me. பவுலை கலாத்திய சபையார் நேசித்தது போல வேற ஒருவரும் நேசிக்கவில்லை. No one loved Paul as the Galatian church. ஆனா சத்தியத்தை சொன்னபோது, But when it came to tell the truth, சத்துருவாய் பார்த்து விட்டார்கள். they looked unto him as an enemy. பகைத்து விட்டார்கள். They hated him. அதான் கொலை செய்கிற அனுபவம். That is the experience of killing. அது தீர்க்கதரிசிகளுக்கு தான் நடக்கும். That will happen only to the prophets. தீர்க்கதரிசிகளை தான் ஜனங்கள் கொல்லுவார்கள். People will kill only the prophets. அப்படி இயேசு சொல்லுகிறார். Jesus said so. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து. They killing the prophets. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy. ஆவியானவருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தின் நிலவரம் எப்படி இருக்கிறது? Therefore, how is the state of a spiritual life? அப்ப குழந்தைகள் விழுந்து எழும்பும். The toddlers will fall down and rise up. அதான் நீதிமான் குழந்தையின் அனுபவம். That is, just man is the experience of a babe. அதனால தான் விழுந்து விழுந்து எழும்பி கொண்டிருக்கிறான். That is why he is falling down and rising up. ஆனா அவன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த அபிஷேகத்தை தொடர்ந்து நிலைத்திருக்கும் போது, But after being converted, receiving baptism and anointing, and those who are abiding by the anointing, போகும்போதே தெரியும். when they go itself, they'll understand. ஓ இங்க குழி இருக்கிறது. Now there's a pit there. விலகி போவாங்க. Then they will move away from that. குறுக்கு ஒரு கல் இருக்கும். And there will be stone by the way. ஆனா சின்ன குழந்தை பார்க்காம போய் டப்புனு கீழ விழுகும். And a child will not look at it and then it will trip over. அதான் அந்த தம்பியை சொன்னேன் நான். And that is why I told this boy. அந்த ஃப்ரண்ட்ல உள்ள அந்த இதுக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்குது. அருமையா அதை சுத்தி ஓடுனாங்க. There in the front. கீழ விழுகாம சுத்தி ஓடுனாங்க. In the front wall there was a gap in between and he was running carefully so that he did not fall down. அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல, Similarly in our spiritual life, ஒன்றியவாள நாம் படிக்கும்போது, when we read in 1 John, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. there is no greater joy than to hear that my children walk in truth. 3 யோவான் 3 John verse 4. I have no greater joy than to hear that my children walk in truth. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்ப இந்த சத்தியத்தில் நடக்கிற அனுபவம், Walking in the truth. நடக்கணும்னா என்ன வேணும்? To walk, what do we need? குழந்தைக்கு நடக்க முடியாது. A child cannot walk. அது தடிக்கி தடிக்கி விழுந்துகிட்டே இருக்கும். It will be tripping over quite often. விழுந்த பிற்பாடு கை உடையும். If it falls, it will break his hand. கை உடைஞ்சாலும் எதுக்காக கை உடைஞ்சது பகுத்தறிய முடியாது. And after breaking the hand also, it will not be able to discern the reason why it broke its hand. வேத கூட்டத்துக்கு வராம எங்கேயாவது ஷாப்பிங் போயிருக்கும், அங்க விழுகும் கீழே. And it will go for shopping somewhere and fall there. சரி, வேத கூட்டத்துக்கு வராம ஷாப்பிங் போனதுனால தானே விழுந்தோம், இனி போக வேண்டாம் அப்படின்னு அது யோசிக்காது. ஏன்னா குழந்தை பயந்த என்ன செய்யும்? Yes, because I went shopping without attending the Bible study, I fell down. It will not have such a thought because it's a babe. What will it do? தேவ சமூகத்துக்கு வந்தேன், I came to God's presence. சரியா தேவனை தேடல, I did not seek the Lord properly. அதனால தான் எனக்கு மார்க் குறைஞ்சிருச்சு. That's why I got low marks. தெரியும் மார்க் குறைஞ்சிருச்சு. It knows that it's got less marks. கேட்டா நான் தேவ சமூகத்துல வந்தேன் தானே அப்படிங்க. And when we ask him, say, yes, I came to God's presence. நான் கூட்டத்துக்கு வந்தேனே. Yes, I came to the meeting. ஆண்டவர் எனக்கு மார்க் தரல. Why didn't the Lord give me good marks? நான் இனி ஜெபிக்க மாட்டேன். Hereafter I will not pray. ஜெபிக்கன்னா யாருக்கு நஷ்டம்? If you don't pray, who is at loss? ஆண்டவர் இப்ப பரலோகத்துல இருந்து இறங்கி கீழ வந்துருவாரா ஜெபிக்கன்னா? And if you don't pray, will the Lord come down from heaven here? சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய அந்த மார்க் ரிசல்ட்டை வச்சுதான் அவங்களுக்கு ப்ரமோஷன் இல்ல சம்பளம். In certain schools we see by the results of the children only the teachers will either get a promotion or an increment.
பிள்ளைகளுக்கு பெர்சன்டேஜ் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா சில டீச்சரை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. Sometimes if the percentage of results is very low, the teacher might be pink slip too. அதனால நம்ம தேவனத்துல ஆண்டவர் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களா? Therefore if we seek not the Lord, will the Lord dismiss us? நீ தேவசமத்துக்கு வந்த, you came to God's ஆனா presence, வாயை திறக்கலையே. but you didn't open your mouth. இங்க சொன்னது ஒண்ணு காதுல ஏறலையே. Whatever was told here didn't reach your ears. அப்படி வந்து என்ன பிரயோஜனம்? Then what's the use coming? அப்ப தேவனை தேட வேண்டும். Then we've got to seek the Lord. அங்க என்ன சொல்றார்? கதற எத்தனை இடத்துல பாருங்க, கண்ணீர் விட்டார். And in many places it is written, he wept. இந்த ஏழை கூப்பிட்டான். This poor man cried. தமிழ்ல வந்து கூப்பிட்டான் இருக்குது. In Tamil it is written, he மூல called. வார்த்தையில கண்ணீர் விட்டான், கூக்குரல், அந்த கண்ணீர்ல கூக்குரல் விடுற அனுபவம். And in the original language it is written, he wept and cried aloud. பாருங்க, எசேக்கியாவுக்கு ஒரு போராட்டம் வந்தது. There was a trouble for Ezekiel. 3 பறவைகளை போல ஒரு தேவசமத்துல ஜெபிக்கிறாராம். And he prayed in God's presence like 3 birds. நமுட்டை போல, as a swallow, தகைவிலான் குருவியை போல, as a sparrow. இன்னொரு பறவை வந்து இந்த 3 பறவையை போல கூவினேன். And another as a stork, he said he cried. புறாவை போல, like a dove. எத்தனாவது அதிகாரம்? ஏசாயா 38:14. Isaiah chapter 38 verse 14. ஜெபத்துல இப்படி இருக்கணும். We may have to be like this in a prayer. பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் சொல்றது எப்போதும் நான் நினைவு கூர்றேன். I always remember what Pastor Lazarus said. அவர் மரண பரியந்தம் அப்படிதான் இருந்தார். He was like that till the day of his death. அவர் சொல்லுவார், He says, ஒரு சபையில் ஒரு ஜெபம் பண்ணினால், in the church if we pray, ஜீவனை கொடுத்து பண்ண வேணும். we have to give our life. சாட்சி சொன்னால், when we give a testimony, ஜீவனை கொடுத்து சாட்சி சொல்லணும். we have to give our life. பாட்டு பாடினால், when we sing, ஜீவனை கொடுத்து பாடணும். our life should be there. வேதத்தை வாசித்தால், when you read the Bible, ஜீவனை கொடுத்து வாசிக்கணும். your life should be in that. மொழிபெயர்த்தால், when you translate, ஜீவனை கொடுத்து பெயர்க்கணும். you have to give your life there. பிரசங்கம் பண்ணினால், when you give a message, ஜீவனை கொடுத்து பண்ணணும். your life should be found there. எல்லாம் சொல்லிட்டு பண்ணி செத்து போ அப்படிம்பார். And he said, you do all these things and die. அப்படி சொல்லுவார். அப்படி பண்ணி செத்து போ. You do these things and die, he says. சத்தம் போடுறதுனால தேவசமத்துல ஜீவன் போனா போட்டு, தேவசமத்துல போட்டோம். Just because you're raising your voice, if you're going to give up your ghost in God's presence, okay. வாசிங்க ஏசாயா 38 Isaiah chapter 38 14. verse 14. Like a crane or a swallow did I chatter. I did mourn as a dove. Mine eyes failed with looking upward. O Lord, I am oppressed. Undertake for me. நமுட்டை போலும் தகிவிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதுனால் பூத்து போயின. கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போற்றுக் கொள்ளும் என்றேன். மரணம் வருகிறது. Death is coming. எசேக்கியாவுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. A message was sent to Ezekiel. மரணம் வருகிறது. Death is coming. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். Set the house in order. அது வரைக்கும் எசேக்கியா அப்படி கூவல. Until then Ezekiel did not cry, call like that. நமுட்டை போலவும், like a crane, தகைவிலான் குருவியை போலவும், or a swallow, கூவினேன். I chattered. புறாவை போல புலம்பினேன். I moaned as a dove. அது வரைக்கும் புலம்பல. Until then he did not moan. மரணம் வருகிறது. Death is coming. இதோ மரணம் வருகிறது. Behold, death is coming. இந்த சத்தத்தை கேட்ட உடனே, On hearing this voice, ஏசாயா மூலம் இந்த செய்தியை கேட்ட உடனே, when he received this message through Isaiah, நமுட்டை போல, like a crane, தகைவிலான் குருவியை போல, and like a swallow, அதான் ஜெபத்தில் அப்படி கூவுறார். and he was chattering in his prayer. ஜெபத்தில் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். He received such an experience in prayer. புறாவை போல புலம்பினார். He moaned as a dove. இதோ கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை தேடி என்னை தேடி ஒரு தூது வருகிறது. Dear child of God, a death is coming calling you and me. அந்த தூது என்ன? What is his message? மரணம் வருகிறது. Death is coming. உனக்கும் எனக்கும் மரணம் வருகிறது. Death is coming for you and me. அது சரீர மரணம் அல்ல. It's not a physical death. சரீரத்துல ஒருவேளை இன்னும் 100 வருஷம் நீங்க இருக்கலாம். In your body you might live 100 years. ஆத்தும மரணம் வருகிறது. A death in the soul is coming. மாத்திரமல்ல, இரண்டாம் மரணம். Not only that, the second death. அது நித்திய நரகம். That is eternal hell. அது இரண்டாம் மரணம் என்று அழைக்கப்படுகிறது. It's called the second death. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு முதல் மரணம் இருக்குது. And before that there is the first death. சிலர் சொல்றாங்க அது சரீர மரணம்னு. Certain say that it's a physical death. கிடையாது. It's not so. சரீர மரணம் எல்லாருக்கும் உண்டு. Physical death is unique for everybody. பரிசுத்தவான்களுக்கு உண்டு, பாவிகளுக்கு உண்டு. It's both for the saints and for the sinners. பரிசுத்தவான்கள் நித்திய இரண்டாம் மரணத்துக்கு போறது இல்ல. But the saints will not go for the second death. ஆகவே முதல் மரணம் எது என்றால், Therefore the first death is ஆத்தும மரணம். death in the soul. முதல் மரணம் யாருக்கு வந்ததோ அவனுக்கு தான் இரண்டாம் மரணம். And one who has faced the first death is
going to face a second death too. சத்தியத்தை தெளிவாய் விளங்கிக் கொள்ளுங்கள். Clearly understand the truth. முதல் மரணம் யாருக்கு வந்ததோ அவனுக்கு தான் இரண்டாம் மரணம். Those who have faced the first death will have to face the second death. முதல் மரணம் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை. Those who haven't faced the first death will not face the second death. ஆத்தும மரணம் தான் முதல் மரணம். Death of the soul is the first death. பரிசுத்தவான்களுக்கு ஆத்தும மரணம் இல்லை. And the saints will not have a death in their souls. ஆத்தும மரணம் வரும். There will be a death in the soul. ஆத்துமா மரிக்காத அளவுக்கு உங்க பயத்தோடு நடுக்கத்தோடு ஜீவிக்க வேண்டும். With fear and trembling we have to live so that our soul does not face death. அதனாலதான் இரண்டாம் மரணமாகிய நரகத்துக்கு அவங்க தப்புறாங்க. That is why they escape from the second death, that is from hell. இதோ பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து செய்தி கொண்டு வருகிறார். Behold, the Holy Ghost is bringing a message from heaven. மரணம் வருகிறது. The death is coming. அன்றைக்கு எசேக்கியாவுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. That was the message that was delivered to Hezekiah the other day. அவன் ராஜ்யத்தை ஒதுக்கி தன்னுடைய ராஜ்யத்துடைய காரியங்களை ஒதுக்கி வைத்தான். And he had to set right the things in his kingdom. ராஜஸ்தானத்தை விட்டு சிங்காசனத்தை விட்டு இறங்கினான். He came down from his royal post and from his throne. முழங்காலில் நின்றான். He was on his knees. முழங்கால் ஜெபத்திலே பிரவேசிப்போம். And let's now come to our kneeling அவன் prayer. நமுட்டை போல, As a crane, தகைவலான் குருவியை போல as a swallow, கூவினான். he chattered. புறாவை போல புலம்பினான். And he moaned like a dove. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of அந்த God, ஆத்தும மரணத்துக்கு தப்பும்படியாக to escape that death in the soul, பாருங்க, இயேசு ஜெபித்தார். Jesus prayed. எதுக்காக ஜெபித்தார்? Why did he pray? எதுக்காக ஜெபித்தார்? Why did he pray? எதுக்காக கண்ணீர் விட்டார்? Why did he weep? சரீர மரணம் வராம இருக்கிறதுக்காக அல்ல. Not to escape from the physical death. சரீரத்துல மரிக்கிறதுக்காக தான் அவர் பூமிக்கே வந்தார். He came down to this earth to have a physical death. எபிரேயர்ல வாசிப்பது என்ன? What do we read in Hebrews? எபிரேயர் 5:7. Hebrews chapter 5 verse 7. Who in the days of his flesh, when he had offered up praise and supplications with strong crying and tears unto him that was able to save him from death, and was heard in that he feared. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்து சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். இயேசுவை நோக்கி பாருங்கள். Look unto Jesus. தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி ஜெபித்தாராம். He had prayed unto the one who was able to save him from death. அது என்ன மரணம்? And what sort of death is that? சரீர மரணம் அல்ல. It's not a physical death. சரீரத்திலே மரிப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். Jesus came to die in the body. அப்ப எந்த மரணம்? Then what death? ஆத்தும மரணம். The death in the soul. பாவம் நிறைந்த உலகத்துல In the world full of sin, நம்மை போல ஒரு மனிதனாக ஒரு மாம்ச சரீரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். he was living in the flesh as like we were. எந்த விதத்தில் ஆத்தும மரணம் எனக்குள்ள வந்துடக்கூடாது. In no way should the death of the soul come to me. பலத்த சத்தத்தோடு, With strong cryings கண்ணீரோடு and with tears, தேவனை தேடினார். he sought the Lord. அதுபோல இன்றைக்கு நீயும் நானும் தேடாவிட்டால், Similarly, today if you and I do not seek, திருவசனத்தில் வெளிச்சத்தில் நாமே அந்த துன்மார்க்கன். by the light of the Holy Scripture, we are that wicked. ஆகவே எசேக்கியாவை போல, Therefore, like Hezekiah, இயேசுவை போல like Jesus, புலம்புவோம். let us mourn. நமுட்டை போலவும், Like a crane தகைவலான் குருவியை போலவும், and like a swallow, கூவினேன், we chattered. கண்ணீர் விட்டேன், I wept. கெஞ்சினேன், I'm pleading. புலம்பினேன். I'm mourning. எசேக்கியா ஜெபித்தது எதுக்காக? Why did Hezekiah pray? சரீர மரணம் வராம இருக்கிறதுக்காக. To escape from the physical death. ஆனா நான் என்னை குறித்து சொல்றேன். But I'm telling about myself. சரீர மரணம் இப்ப வரட்டும் எனக்கு. Let the physical death meet me now. இப்ப வரட்டும். Let it come now. அத பத்தி விஷயம் இல்ல. That isn't a matter. ஆனா அதுக்கு முன்னாடி, But before that, ஆத்தும மரணத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கணும். the Lord should deliver me from the death in the soul. இரண்டாம் மரணத்துக்கு என்னை தப்புவிக்கணும். He should deliver me from the second death. இரண்டாம் மரணமாகிய நரகத்துக்கு என்னை தப்புவிக்கணும். He should deliver me from that death that is the second death. அந்த நிச்சயத்தை மட்டும் ஆண்டவர் கொடுத்தால், If God gives me that assurance, நான் எசேக்கியாவை போல புலம்ப மாட்டேன். I will not mourn like Hezekiah. நமுட்டை போலவும் தகைவிலான் குருவியை போலவும் புறாவை போலவும் புலம்ப மாட்டேன். I will not mourn like a crane or a swallow or a dove. சரீர மரணத்துக்காக கவலைப்பட மாட்டேன். I won't be worried about the physical death. ஆனா இப்ப கவலைப்படுறேன். But now I worry. ஏனென்றால் ஆத்தும மரணம், For the soul, death of the soul. இரண்டாம் மரணத்துக்கு தப்பணும்.
I have to escape the second death. அதுக்கேற்ற தெய்வீக குணாசலங்கள் இன்னும் உருவாகல. For and divine characters according to that aren't yet formed in me. தேவ ஜனமே, People of God, மரணம் வருகிறது. death is coming. மரணம் வருகிறது. Death is coming. மரணம் வருகிறது. Death is coming. ஒவ்வொரு நாளும் மரணம் வருகிறது. Death is coming every other day. நீ போகிற வேலை ஸ்தலத்திலே, The place where you work, நீ போகிற படிக்கிற இடங்களிலே, காலேஜுகளிலே, in the place where you study and in colleges, நீ பிரயாணம் பண்ணி போகிற பஸ்களிலே, the buses where you go, ஆத்தும மரணம் வருகிறது. there is a death in the soul. அதிலிருந்து ரட்சிக்க வல்ல ஒரு பிதா நமக்கு இருக்கிறார். You got a father who is able to save you from that. அந்த பிதாவை இப்போது தேடுவோம். Now let us seek that father. நான் துன்மார்க்கன் இல்லை என்பதை நிரூபிப்போம். And let us come to prove that we aren't wicked. பலத்த சத்தத்தோடு, With strong crying, கண்ணீரோடு, with tears. மாத்திரமல்ல, Not only that, ஆண்டவரே, எசேக்கியா சரீர மரணத்துக்காக அப்படி புலம்பினார். Lord, Ezekiel had mourned for a physical death. நான் ஆத்தும மரணத்திலிருந்து என்னை தப்புவிக்க வேண்டுமே என்று புலம்புகிறேன். Now I mourn that you have to deliver me from the death in my soul. இரண்டாம் மரணமாகிய நித்திய அக்னி கடலுக்கு தப்புவிக்க வேண்டுமே. You have to deliver me from the second death, that is the eternal hellfire. நமுட்டை போல, Like a crane, தகைவலான் குருவியை போல. like a swallow. தாவீது பாருங்க, இந்த சத்தத்தெல்லாம் கேட்டிருக்கிறார். David has heard all these voices. ஆனா எனக்கு நமுட்டை எப்படி புலம்பும், தகைவலான் குருவி எப்படி புலம்பும், புறா எப்படி புலம்பும் தெரியாது. But I do not know how a crane or a swallow or a dove would chatter. அது எப்படி புலம்பும் என்று கூட எனக்கு தெரியாது. ஆண்டவரே, பிதாவே, Oh Lord God, Father, I do not know how they would chatter. ஆனால் நான் கெஞ்சுகிறேன், But I beseech, நான் கெஞ்சுகிறேன். I plead. ஒரு பிச்சைக்காரன் கெஞ்சுவது போல கெஞ்சுகிறேன். I am begging as a beggar would beg. ஒரு ராப்பிச்சைக்காரன் கெஞ்சுவது போல கெஞ்சுகிறேன். I am beseeching as a beggar by night. உம்முடைய பரிசுத்தத்தை தாரும். Give me your holiness. ஆழமான கிடங்கிலிருந்து கூப்பிடுகிறேன். I am calling you from the low dungeon. அசுத்தத்தின் கிடங்கிலிருந்து கூப்பிடுகிறேன். I am calling you from the low dungeon of filthiness. பெருமையின் கிடங்கிலிருந்து கூப்பிடுகிறேன். I am calling you from the dungeon of pride. அவிசுவாசத்தின் கிடங்கிலிருந்து கூப்பிடுகிறேன். I am calling you from the dungeon of unbelief. கீழ்ப்படியாமையின் கிடங்கிலிருந்து கூப்பிடுகிறேன். I am calling you from the dungeon of recalcitrance. சுயசித்தம் என்கிற கிடங்கிலிருந்து கூப்பிடுகிறேன். I am calling you from the dungeon of self-will. கெஞ்சுகிறேன். I beseech. மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்ல பிதாவே, Oh Father who is able to deliver me from death. இயேசுவை பாருங்கள். Look at Jesus, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் who in the days of flesh, தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி, who is under the one who is able to deliver him எந்த from விதத்தில் death, ஆத்தும மரணம் எனக்குள்ள வந்துடக்கூடாது. so that the death in the soul doesn't come to me in any ஆத்தும form. மரணம் வந்துடக்கூடாது. Death in the soul should not come. இரண்டாம் மரணம் வந்துடக்கூடாது. Second death should not come. இறங்கோ Lord, have mercy. பிதாவே, இறங்கோ. Father, have mercy. நீர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவராமே. You will abundantly pardon. கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே. கண்ணீரோடே கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே. தண்ணீர் தடாகமாய் மாறுதின் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே. தண்ணீர் தடாகமாய் மாறுதின் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே. நல்லீரோ எழுந்து வெள்ளம் போல் ஊற்றுவிடும் பாதத்தில். நல்லீரோ எழுந்து வெள்ளம் போல் ஊற்றுவிடும் பாதத்தில். தள்ளிடுவீரோ எந்தன் வேண்டுதல். தாழில்லை எரிந்த ஆமென். அப்பா, தள்ளிடுவீரோ எந்தன் வேண்டுதல். தாழில்லை எரிந்த எக்கென்றுமே. நல்லீரோ எழுந்து வெள்ளம் போல் ஊற்றுவிடும் பாதத்தில். நல்லீரோ எழுந்து உள்ளதை வெள்ளம் போல் ஊற்றுவிடும் பாதத்தில். தள்ளிடுவீரோ எந்தன் வேண்டுதல். தாழில்லை நின்ற எக்கென்றுமே. தள்ளிடுவீரோ எந்தன் வேண்டுதல். தாழில்லை நின்ற எக்கென்றுமே. தள்ளிடுவீரோ எந்தன் வேண்டுதல். தாழில்லை நின்ற எக்கென்றுமே.
என்றுமே தள்ளிடுவீரோ இந்த வேண்டுதல் தொழிலை நினைக்கின்றோமே. நள்ளிரவிலே எழுந்து ஜெபிக்கிற அனுபவம் இன்றைக்கு நமக்கு இல்ல. தாவீதை போல அந்தி சந்தி மத்தியானத்துல ஜெபிக்கிற அனுபவம் இல்ல. ஒரு நாள்ல 7 தரம் துதிக்கிற அனுபவம் இல்ல. பெற்றுக்கொள்வோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். நம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி இந்த அனுபவங்கள் எல்லாம் தாரும் என்று கேட்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அந்த ஒன்று என்ன? ஆண்டவரே உம்மோடு இருக்க வேண்டும். இந்த பூமியிலே நித்திய காலமாக தேவனோடு இருக்க முடியாதவர்களுக்கு நித்தியத்திலே நித்திய காலமாக ஆண்டவரோடு இருக்கவே முடியாது.